ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இந்த பாசுரமானது விஷதவாக் சிகாமணிகளான மணவாள மாமணிகள் உபதேச ரத்தன மாலையிலே அருளினதான பாசுரம். நம்முடைய சம்பிரதாயத்திலே வேதங்கள் எத்தனை முக்கியமோ அதுபோல ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிற 4000 திவ்ய பிரபந்தங்களும் அத்தனை முக்கியம். உபயகலை என்று சொல்லுவார்களோ இல்லையோ, 2 கலைகள் என்று சொன்னால் கலை என்று சொன்னால் அது வேதம். உபயகலை அப்படின்னு சொன்னால் அது வேதத்தை ஒரு கண்ணாக கொண்டோம் என்னால் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களை மற்றொரு கண்ணாக கொள்ள வேண்டும். அப்ப 2 கண்ணுமே முக்கியம்தானே. 2 கண்களும் ஒரு சுவாமியை பார்த்து வலது கண்ணு ரொம்ப முக்கியமா இடது கண்ணு ரொம்ப முக்கியமானு கேட்டால் என்ன பதில் சொல்ல? 2 கண்களும் நமக்கு முக்கியமே. எம்பெருமானை சேவிக்க வேணும், தரிசனத்தை பெற வேணும், ஞானத்தை பெற வேணும், பக்தியை பெற வேணும் அப்படின்னு சொன்னா கண்களாலே நம்மை தூது செய்து நம்மிடத்தே எம்பெருமான் கண் கொண்டு தூது விடுகிறான், ஞானக்கண்ணை கொடுக்கிறான், அதன் மூலமாக பக்தியை விளைவிக்கிறான், அதுக்கப்புறம் தரிசனத்தை கொடுக்கிறான். இதானே நடக்கிறது. ஆக 2மே அருளிச் செயல்கள் எத்தனை முக்கியமோ வேதமும் அத்தனை முக்கியம். வேதம் எத்தனை முக்கியமோ அதே போல அருளிச் செயல்களும் முக்கியம். அதனால தான் உபயவேதாந்தம்னு சொல்லுகிறோம். நம்ம ஒரு ஆச்சாரியரை கொண்டாடுகிறோம், அவருக்கு மங்களாசாசனம் பண்ணணும், அவருக்கு சம்பாவனை சாதிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் எழுந்துருளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பத்திரிகையில் எல்லாம் ஷியூவே அப்படின்னு போட்டு கூடா புள்ளியாக வச்சுட்டு உபயகுசலோபரி அப்படின்னு எழுதிடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு நடுவில் எல்லாருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் சாந்தி சமதமார்க்க அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் தேனேமலரும் திருவடித்தாமர்களுக்கு, சுவாமியுடைய தேனேமலரும் திருவடித்தாமர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆக இதெல்லாம் உள்ளுக்குள்ள அடக்கம். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய விவேதாந்தாச்சாரியராய் சாந்தி சமதமார்க்க அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் எழுந்துள்ள இருக்கக்கூடிய சுவாமியினுடைய தேனேமலரும் திருவடித்தாமர்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். பூர்வாச்சாரியர்களை சொல்லும்போது அந்த சுவாமிகளுடைய பிரபாவம். அப்போ உபய வேதாந்தம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா 2 வேதங்களையும் உள்ளடக்கியன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல அத்தியனம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பாசுரங்கள் எல்லாம் ஆயிருக்க வேணும், அபியசித்திருக்க வேணும். அதுக்கப்புறம் சந்தா இருக்கணும், திருவாய் இருக்கணும். ஒரு ஆச்சாரியரிடத்திலே பெரியவரிடத்தில் அதை கேட்டிருக்க வேண்டும். அது கேட்டிருந்தாலே அன்னிக்கே அது முழுசா என கற்றுனுட்டோம், நாம் தான் தனக்கு தெரிந்ததுங்கிற மாதிரி ஆடக்கூடாது இல்லையோ. அப்போ அவர்களிடத்தில் அடிபணிந்து கேட்டிருக்க வேண்டும். அவரவர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம். ஆக உபயவேதாந்தம்னு சொன்னால் எப்படி 2 வேதமும் உண்டோ அதுபோலத்தான் சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் அத்தனை முக்கியம். ஆழ்வார்கள் வாழ வேணும், அருளிச் செயல்கள் வாழ வேணும். அருளிச் செயல்கள் ஆழ்வார்கள் அப்படின்னா எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியினாலே ஆழ்ந்து உறைந்து போனவர்களை ஆழ்வார்கள் சொல்கிறோம். பக்தியிலே ஆழ்ந்திருப்பவர்கள். நமக்கெல்லாம் ஏதோ அதாவது நுனிப்புல் மேய்வதுன்னு சொல்லுகிறார்களோ இல்லை, அதை போல் ஏதோ மேலோட்டமாக நமக்கு எதுவும் தெரியுமா இருக்கும். ஆனால் உள்ளார்ந்த அன்பு, உள்ளார்ந்த பக்தி, உள்ளார்ந்த ஞானம், உள்ளார்ந்த தரிசனம் இப்படின்னு இருக்கணும் இல்லையோ. அப்போ அது தெரிந்தவர்கள் ஆறு. அதனால தான் அவர்களை சொல்லும் போதே மயர்வர மதிநலம் அப்படின்னு சொல்கிறோம். மயர்வு அற அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஜ்ஞான அந்தகாரம் நீங்கின்னு அர்த்தம். அஜ்ஞானம் நம்ம எல்லாருக்கும் அஜ்ஞானம் தானே. ஞானம் என்று சொல்ல முடியுமானா அந்த அஜ்ஞானத்தினுடைய அந்தகாரம் உள்ள இருக்கக்கூடிய உள்ளிருள் நீங்கி அப்படின்னு சொல்லுவாள். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஞானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு நீங்க வேண்டும். அதனால தான் அஜ்ஞான அந்தகாரம்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னு ஆயிடுதுன்னா அந்த அஜ்ஞானம் நீங்கினாதான் அதுக்கு மயர்வு அற அப்படின்னு பேர். ஆழ்வார்களை எப்போது சொல்லும்போது என்ன செய்வோம்? சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள் அப்படின்னு தான் அவர்களுக்கு சொல்லும்போதே ஒரு டைட்டிலே அப்படி தான். எப்போ ஆறு சொல்ல ஆரம்பித்தாலுமே சிவப்பதியான சர்வேஸ்வரனாலே
மயர்வர மதிநலம் அருளப்பெத்த ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறா எல்லாரும். அப்படி ஆரம்பிக்கும்போது அப்போ ஆழ்வார்கள் எப்படின்னா அஞ்ஞானம் என்பது இல்லாமல் எம்பெருமானாலே நெருகேதுக கிருபா விசேஷத்தாலே ஆட்படுத்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு அத்தனை தூரம் எம்பெருமான் ஞானத்தை கொடுத்தான். அந்த ஞானத்தை கொடுத்தபடியினாலே இப்பூலகத்தை திருவோதாரம் செய்திருந்தாலுமே கூட அவர்களுக்கு எம்பெருமானை போய் சேர வேணும் அப்படிங்கிறதுல துடிப்பு. இந்த லோகத்திலே நம்மை வைக்காதே அப்படின்னு சொல்லி துடிதுடித்து போனார்களே. எதற்காக அப்படின்னா வந்தது ஒரு இடத்துலேருந்து வந்திருக்காளோ இல்லையோ. இந்த ஆழ்வார்கள் இந்த 3 பேர் இப்போ நம்ம சொல்ல போகிறோமே முதலாழ்வார்கள்னு சொல்கிறோமே, இந்த முதலாழ்வார்கள் மூவருமே அவ்வளவு ஞானத்திலே தலை சிறந்தவர்கள். எல்லா ஆழ்வார்களுக்கும் முதல்ல தானே. இப்போ இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு இந்த கோட்டி சொல்லிட்டோம்னா பதின்மர்கள் அப்படின்னு சொல்லுவோம். 10 பேர் சொல்லுவோம், 12 பேர் சொல்லுவோம். 2 பேர் தனியாக நிறுத்தம். அவர்கள் ஆழ்வாரும் மதுரகவி ஆழ்வாரையும் ஒரு கோட்டியில் வச்சுக்கிட்டோம்னா, ஏன் வச்சுக்கணும் ஒரு கோட்டியிலன்னா, எனக்கு என்னுடைய ஆச்சாரியனே முக்கியம்னு சொன்னவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரே. அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியேன்னு சொன்னவர் ஆழ்வார். எனக்கு எல்லாம் மாதா எப்படியோ பிதா எப்படியோ பிராதா எப்படியோ எல்லாம் எனக்கு சர்வம் யாரு நம்மாழ்வார்னு அருளி போந்தவர் மதுரகவி ஆழ்வார். ஆண்டாள் அதே போலத்தான். என்னுடைய அப்பா ஏன்னா பக்தியை உருவாக்கிறதே, அந்த பக்தி அந்த குழந்தையின் மேலே பக்தியை வளரச் செய்ததே ஆறுனா பெரியாழ்வார் தான். அந்த பெரியாழ்வார் தான் வெள்ளிபுதுவை வல்லபரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே என்று அவர் ஆழ்வார் தான் தெரிவித்தார். அந்த பெண் குழந்தைக்கு பக்தி கண்ணனுடைய சரித்திரத்தையும் ராமனுடைய சரித்திரத்தையும் சொல்லி சொல்லியே வளர்த்தவர் பெரியாழ்வார். அப்போ அந்த ஆண்டாளுக்கு ஆச்சாரியர் என்னுடைய தோப்பனார் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவள் அவள். அதே போல் என்னுடைய ஆச்சாரியன் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லக்கூடியவர் மதுரகவி ஆழ்வார். இவா 2 பேரையும் ஒரு கோட்டியில் வைக்கணும். நம்ம ஆழ்வார்களாக பள்ளிக்கூடத்தில் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னா 10 போடணும்னா அங்கே தப்பு போட்டுருவா. ஆனால் ஆழ்வார்கள் 12 பேர்னு சொல்லணும் அங்கே. ஆனால் சம்பிரதாயத்தில் சொல்லும்போது 10 ஆழ்வார்கள்னு சொல்லுவா. இவா 2 பேரும் சரம பருவ நிட்டைன்னு சொல்லுவோம். எனக்கு ஏன்னா எம்பெருமானை போய் சேருவதற்கு வழின்னு சொன்னோம்னா அது 5 விதமான வழிகள்னு சொல்கிறோம், உபாயங்கள்னு சொல்கிறோம், இன்னும் நிறைய இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் கர்மயோகத்தாலே எம்பெருமானை சென்று கிட்டலாம், ஞான யோகத்தாலே கிட்டலாம், பக்தி யோகத்தாலே கிட்டலாம், சரணாகதியினாலே கிட்டலாம், ஆச்சாரிய அபிமான நிட்டையிலே இருந்தும் கிட்டலாம். இது 5 வழி சொல்லியிருக்கா. அப்போ அப்படி இருந்தவர்கள் அந்த 2 பேர். மிச்ச பேர் எல்லாரும் பிரதம பருவ நிட்டைன்னு பேர். அதுக்கு முதல்ல எம்பெருமானே எல்லாம்னு சொல்லிக்கொண்டு எம்பெருமானை பாடி மங்களாசாசனம் பண்ணி உகந்து அருளின நிலங்களுக்கு சென்று மங்களாசாசனம் பண்ணவர்கள் இருந்த இடத்துல இருந்து பண்ணியிருக்கா, போயும் பண்ணியிருக்கா. அப்படி இருந்தவர்கள் அவர்களுக்கு ஆழ்வார்கள்னா 10 பேர் அங்கே. பொய்கையார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தால் துளி நற்பாணன் நற்கலியன் ஈதிவர் தோத்தத்து அடைவாமிங்குன்னு இந்த ஆழ்வார்களுடைய கிரமத்தையே சொல்றார் மணவாள மாமணிகள். பொய்கையார் புதத்தார் பேயார் 3 பேராச்சா. புகழ்மழிசை திருமழிசை ஆழ்வாரை சொன்னார். ஐயன் அருள்மாறன் நம்மாழ்வாரை சொன்னார். ஐயன் அருள்மாறன் நம்மாழ்வார் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காட்டிலும் மாறுபட்டு இந்த லோகத்தை பிறந்து அழாமல் பாலருந்தாமல் இருக்கின்றபடினாலே மாறன் 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 அவருக்கு பேர். காரிமாறன் ஷடகோபன் காரிமாறன் ஷடகோபன் என்னும் சொல்லுவார்களோ இல்லையோ. அப்போ மாறன் ஷடகோபன்னா அர்த்தம் தான். அப்போ அவருக்கு ஐயன் அருள்மாறன். அடுத்து சொன்னார் ஷேரலர்கோன் குலசேகராழ்வார் திருவஞ்சிக்கிளத்திலே அவதரித்ததான குலசேகராழ்வாரை ஷேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அவர்தான் பெரியாழ்வார். பட்டநாதன் அப்படிங்கிறது என்ன? பட்டநாதன் என்று சொல்லப்படுகிற பெரியாழ்வார். துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி. அன்பர்தாள் தூளினா பக்த அங்கிரி ரேணு அப்படின்னா ஒரு பக்தனுடைய திருவடியினுடைய அதற்கு கீழிருக்கக்கூடிய திருவடியிலே இருக்கக்கூடிய மண் துகளிலே ஒரு துகள். அதுதான் தொண்டர் அடி பொடி. ஆழ்வாருக்கு என்ன பேர் சொல்கிறோம்? தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு பேர் அவருக்கு. திருவரங்கத்தை பற்றி வேறு விதேசம் பாடவே இல்லை அவர். எம்பெருமான் அரங்கனத்தவரை மற்ற ஆரையும் பாடோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட பாடல. அவருக்கு மட்டும்தான் ரங்கநாதனை மட்டும்தான் தெரியும். மத்துமோர் தெய்வம் உண்டே
மதியிலா மானிடங்காள்னு சொன்னார். நீங்கள் இங்கேயும் அங்கேயும் போகிறவங்கள மத்துமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்காள் புத்தபோ தன்னி நீங்கள் ஒருவனின் உணரமாட்டி அத்தமேல் ஒன்னறியீர் அவனல்லால் தெய்வமில்லை கத்தெனம் மேய்த்த எந்தை கழலினை பணிமினீரேன்னு தெரிவித்தார் ஆழ்வார். அத்தனை தைரியமாக பாசுரங்கள் பாடினவர் ஆறுனா அது தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவருக்கு தனி பெருமை, அவருக்கு தான் தொண்டர் அடிப்பொடி. பக்தனுடைய திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய மண் துகள்களிலே ஒரு துகளாக நான் இருக்க வேணும்னு தாம் பேரையே விப்ரநாராயணன்கிறது பேர் அவருக்கு தாயாரதோபனர் வச்சது. ஆனால் அவருக்கு என்ன பெருமைன்னா தொண்டர் அடிப்பொடியாக இருக்கிறேன். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் பகவானை ஆசிரிப்பது காட்டிலும், ஏன்னா பகவானை ஆசிரிக்கிறது எல்லாரும் பகவானே பகவானே பெருமாளே அப்படின்னு விடுவோம், அழிமணவாளா அப்படின்னு விடுவோம், ரங்கநாதா அப்படின்னு விடுவோம், ஸ்ரீமன் நாராயணா சொல்லிடுவோம். ஆனால் ஒரு பக்தனை போய் யாரான்னு கொண்டாட போகிறாளா? யாரையும் கொண்டாட மாட்டா. அவளை கொண்டாடினாலே அடுத்த வாழ்க்கை பொறுக்காது. இதுதான் நடக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையை ஒருவருக்கு பெருமைன்னு வந்தாலே உடனே அவளை பற்றி தூற்றுவது எப்படி அப்படிங்கிறது தான் உலகத்தில் இயற்கையே. அதுதான். இது இப்படி இருந்தால் தான் உலகமே. அதனால் அப்படித்தான் சொல்லுவார்கள். அவர்களுக்கு பெருமை, அந்த பெருமையை தாழ்த்தணும், அவர்களை மட்டப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்போ ஒரு பாகவத இடத்துல போய் எப்படி வாழலாம்? ஒரு முக்கியமாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா பகவானை தெரிந்து கொள்ளுவதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது யாருமோன் நிலைமையான அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையான அறிவு எளிய எம்பெருமான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் பல இடங்களில். அவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னா எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாச ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்லிட்டு படுத்து வேதங்களும் உபனிஷத்துக்களும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அளப்பதற்கு முற்பட்டதான். போய் பார்த்துட்டு வாக்குக்கும் மனதுக்கும் அபாற்பட்டு இருக்கக்கூடியவன் எம்பெருமான்னு சொல்லி ஓஞ்சி போய் விழுந்துருதுன்னா ஆறு போய் தெரிஞ்சுக்கிறது? எம்பெருமானாக காட்டி கொடுத்தால் நாம் தெரிந்து கொள்ளலாமே தவிர எம்பெருமானை போய் நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்ல முடியாது. எப்படி ஏதோ உலகத்தில் பல விஷயங்கள் இந்த விஷயத்தை அடியொத்தம் தான் சொல்லிட்டுருக்கேன்னா, எவ்வளவோ லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் சொல்கிறா, அவர்கள் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த விதத்திலே சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக இதுதான் புதுசு என்பதல்ல, எல்லாமே சொன்னது தான். ஆனால் எப்படி இருக்கும் பகவத் விஷயம்னா அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமாகத்தான் இருக்கும். ஏன்னா அதுதான் எம்பெருமானுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்தன்மையோ இல்லை. அப்போ எல்லாரும் சொன்ன விஷயம்தான் நம்மளை திரும்ப சொல்கிறோம். நான் படைத்த பயனுக்கு நாமும் சொல்லுகிறோம், அவ்வளோதான். அப்போ நம்ம சரணாகதி சாஸ்திரத்தை நம்மளால் ஒத்துக்க முடிகிறதானா அது எப்படி? எம்பெருமானுடைய திருவடியே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழும் சோம்பரவகத்தி போரும்னு ஆழ்வார் தெரிவிச்சுட்டார். தொடரடிப்படி ஆழ்வார் சொன்னது மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து காம்பர தலை சிறைத்து வாழும் கடைத்தலையிருந்து வாழும் சோம்பரவகத்தி போரும்னு தெரிவித்தார். அப்போ வாழும் சோம்பர்கள்னா ஆறுனா சரணாகதான்னு சொல்கிறார். சரணாகதான் எப்படி சொல்லணும்? தொமேவ உபாய பூதோமே பவ இது பிரார்த்தனா மதி சரணாகதின்னு சொல்கிறான். தொமேவ உபாய பூதோமே பவ அப்படின்னா பெருமானே உன்னுடைய 2 திருவடிகள் இருக்குவார். அந்த திருவடிகள் அடைக்கலமே இல்லாத ஒருவன் விழுந்தான். எப்படி? என்ஜான் கிடையா விழுந்து பெருமாள் திருவடியில் விழுந்துட்டோ, எனக்கு இனிமே ஒன்றுமே புகழே கிடையாது, நீதான். ஆகிஞ்சன்யம் என்ன? அனன்ய கதித்வம். எனக்கு புகழ் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை முதல்ல. 2வது போக்கடம் இல்லை. ஆச்சா, கொடுப்பாரும் இல்லை. இருக்கணும். மோட்சப்பிரதத்துவங்கிறது எம்பெருமான் ஒருவனுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படின்னா கொடுக்கறது அவர் தான் கொடுத்தானோ. போய் விழுவதற்கு இடம் உண்டானா இல்லை. சரி, அதை போய் கேட்கறதுக்கு என்னட்ட ஏதாவது அருகதை இருக்குன்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுவான்? ஒரு முடவன்னா கை இல்லை, 2 கையும் இல்லை, காலு 2 இல்லை, இடுப்பு பாகம் மட்டும்தான் இருக்கு. பிரிட்ட பாகத்தோட உட்காந்துட்டு இருக்கான், காலே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா ஏற்பட்டது? அந்த யானை மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ள வேணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டது. இது விபரீதமான ஆசையான லோகத்தில் ஆசை வருது இல்லை எல்லாருக்கும். இந்த காமங்கிறது எல்லாருக்கும் வந்துடுது. தர்மார்த்த காம காமங்கிறது ஆசை தானே. இப்போ இந்த ஆசை வந்துடுது, அவனுக்கு உட்காரணும். இந்த ஆசையாவது துடிப்பாவது வேணுமோ இல்லையோ, அவனுக்கு ஆசை வந்துடுது. நம்மெல்லாம் பார்த்தோம், ரொம்ப இளக்காரமாக சிரித்தோம். அவனை பார்த்தோம், என்ன சிரித்தோம்? ஒன்றுமே கிடையாது, காலும் இல்லை கையும் இல்லை, ஆனை மேலே ஏறி உட்காரணும். ஆசையை பாரு அவனுக்கு சொன்னோம். அது காதில் யானை காதில் கேட்டுடுதோ என்னவோ தெரியல, இல்லை எம்பெருமான் திருச்செவியிலே விழுந்ததோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் என்ன பண்ணிட்டு யானை அப்படியே அவனை துதிக்கையால் இடுப்பில் ஒரு பிடிச்சி நேராக தூக்கி அவன் தோளில் உட்காந்து வச்சுட்டு. இப்போ சொன்னவாள்லாம் என்ன பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்? அப்படின்னா அப்படிதான். அப்போ நாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்தோம், புகுகிறோம். அவனுடைய திருவடிகளிலே சரணாகதின்னு விழுந்தோம். சரணாகதின்னு விழுந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நான்
சரி எல்லாமே காத்தால குளிக்க மாட்டேன், வெறும் போய் அங்கேயே நின்றுருப்பேன், ஜலத்திலேருந்து அப்படியே ஜலமாக கொட்டணும், இப்படிலாம் நினைக்க முடியுமா? அப்போ இந்த அவனவனுக்கு கொடுத்த கர்ணகலேபரங்கள், இந்த கர்ணகலேபரங்களை கொடுத்ததுக்கு என்ன, வாயில் போட்டுப்பேன், அதுவாகவே மென்னுக்கணும், பெருமாளே மென்னுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வேடிக்கை, விதண்டாவாதம்னு பேர். அப்போ அது செய்ய முடியாது. இவனுக்கு ஜீவனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சுவாதந்திரியத்தை, நல்லது இது கெட்டது இதுங்கிற அப்போ மட்டும் பெருமான் என்ன பண்ணுவான், உதாசீனாக விட்டு விடுவான். இதை ஏதாவது போக்கடாதான பண்ணிட்டு இருக்கிறவாளை தூஷிச்சுட்டு தான் பெருமாள் என்ன பண்ணுவார்னா உதாசீனாக விட்டு விடுவார். உதாசீனா பார்த்துட்டு இவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஜீவ சுவாதந்திரியம், அதாவது இவனுக்குன்னு இருக்கக்கூடிய புத்தி விசேஷத்தை கொடுத்துருக்கேன். நல்லது இது கெட்டது இது. ஒரு தரம் தான் நெருப்பில் குழந்தை வைக்கும், அதுக்கப்புறம் வைக்குமோ? ஒரு தரம் விட்டு சுட்டு அதெல்லாம் கொதிச்சு போய் ஜலத்தில் விட்டு எல்லாம் மருந்து களிம்பெல்லாம் தடவி எல்லாம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் போகும்போதுங்க போகாது. ஒரு தரம் பட்டுனா போக போகிறதில்லை. இப்போ இவனுக்கு இந்த உலகத்தில் வந்து பிறந்தான், பிறந்த பிற்பாடு கர்ணகலேபரங்களை கொடுத்து விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சயுதான்னு சொல்லப்படுகிறதா இந்த பிரமாணங்கள் சொல்றதே. கர்ணகலேபரங்களை கொடுத்து எம்பெருவான் நம்மையெல்லாம், அதாவது சரீரம் ஆத்மங்கல் தர்மசாதனம்னு சொல்லுகிறது. சரீரத்தை கொடுத்ததனுடைய பலன் என்ன? ஒரு தர்மசாதனமாக கொண்டு எம்பெருமானை எப்படி உபாசனம் பண்ண வேணும், எம்பெருமானை எப்படி தெரிந்து கொள்ள வேணுங்கிறது இருக்கு. அப்போ இதெல்லாம் இருக்குன்னா அப்போ தொண்டரடிப்புடி ஆழ்வாரை தான் அன்பர்தாள் தூளி அப்படின்னு சொன்னோம். நற்பாணன், அவருக்கு திருப்பானாழ்வாருக்கு நற்பாணன் பேர். கலியன், நற்கலியன். திருமங்கை ஆழ்வாருக்கு கலியன் பேர். ஏன்னா கலியன்னா மிடுக்கன் அர்த்தம். இதெல்லாம் எம்பெருமான் கொடுத்த திருநாமங்கள் இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு. அப்ப நற்பாணன் நற்கலியன் என்று இந்த 10 ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் மணவாள மாமுனிகள்ங்கிறத பார்த்தோம். இப்போ முன்னாடி வரணும். ஆழ்வார்களுடைய அவதாரத்தில் மொதல் 3 ஆழ்வார்கள், இவா 3 பேருமே அவதாரம் பண்ணது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு உண்டு. முதலாழ்வார்கள் 3 துவாபர யுகத்திலே திருவதாரம் பண்ணவர்கள். துவாபர இந்த யுகம்ங்கிறது கலியுகம் இல்லையோ, இந்த யுகத்துக்கு முற்பாடு இருந்ததான துவாபர யுகத்திலே கடைசியிலே, ஏன்னா கண்ணன பெருமான் அவதரித்து போனது பூர்வ சந்தியினுடைய அதோட கடைசி நாள். அது ஏன்னா சந்தி பாகம் சந்தி காலம்னு இருக்கு, 100 ஆண்டுகள். இப்போ இதுக்கு கலியுகத்துக்கு 400 வருஷம்னு சொன்னோம்னா 2 சந்தியாக பிரிக்கணும். அப்போ 2 சந்திக்கு நடுவில் அதில் முதல் பாகம் கடைசி பாகம், அப்புறம் இந்த சந்திக்கு அப்புறம் முதல் பாகம் கடைசி பாகம் அப்படின்னு சொல்ற போது இதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்தில் இருக்கக்கூடிய முதல் சந்தியில கடைசி அந்த அப்பதான் எம்பெருமான் புறப்பட்டு போனது. இது இந்த முதலாழ்வார்கள் இருக்காளே 3 பேர் இருக்காளே, அவர்கள் அவதாரம் பண்ணது கடைசியில. அவர்கள் அவதாரம் பண்ணது முதல்ல பொய்கி ஆழ்வாருங்கிற அவதாரம். அந்த ஆழ்வார் திருவெக்காங்கிறது விதேசம். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்ல, காஞ்சி மாநகரத்திலே ஒரு பொய்கை குளத்திலே அவதரித்தவர் பொய்கி ஆழ்வார். அவர் ஆருடைய அம்சம் அப்படின்னு சொன்னோம்னா அவர்தான் பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சமாக அவதாரம் பண்ணினார். பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்களன்னோ ஆழ்வார்களாக கீழிறங்கி திருவதாரம் பண்ணித்து அங்கே மேலேந்து திருவாபரணமாக பெருமாளுடைய திருமேனி எல்லாம் இருக்குது. சங்கு சக்கரம் கதை கதாம்சம் இருக்குது, வாழ் இருக்குது, சாரங்கம் இருக்குது, எல்லாம் இருக்கும், வில் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இதனுடைய அம்சங்களாகத்தான் ஆழ்வார்கள் திருவதாரம் பண்ண. ஆழ்வார்கள்னு ஆறு அவா எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் அவதாரம் பண்ணியிருந்தாலே தவிர இந்த ஆழ்வார்கள் யாரு? பகவானுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய திருவாபரணங்களே ஆழ்வார்களாக அவதரித்திருந்தார்கள். அவதான் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களை பெருமாள் திருமேனியில் போய் ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு எத்தனை ஞானம் இருக்கும். பெருமாளே பார்த்துட்டார், சரி உங்களெல்லாம் நான் நன்னா உங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஒரு விசேஷத்தை கொடுக்குறேன், கிருபா விசேஷத்தை கொடுத்தோம், கேளுங்க போங்கோ, நம்மளை பற்றி சொல்லுங்கோ அப்படின்னு இந்த லோகத்து மக்களுக்கு நம்மை பற்றி சொல்லுங்கோ. ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு பெருமை. இந்த ஆழ்வார் ரொம்ப வசதி, அந்த ஆழ்வார் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையோ. ஒரு ஆழ்வாரை பற்றி சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆழ்வாரை பற்றி சொல்லுவோம். இந்த ஆழ்வாரை போல் அவர் பாடலன்னா அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஓ இவர் அந்த ஆழ்வார் மேலே கொஞ்சம் கோபம் போல இருக்கு, அதனால அந்த ஆழ்வாரோட பாசுரம் கொஞ்சம் நெற்று ஆகலையோனுமோ, அதனால தான் அவரை கோச்சிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரீதியில் அந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்க மாட்டாரோ. ஏன் ஒரு நாயிகா பாவத்தில் மங்களாசாசனம்னு கேட்குறோம் அப்படின்னா, ஆழ்வார்கள் பராங்குஷ நாயிகா நாயகி பாவத்திலே, நம்மாழ்வார் பாண்டதுக்கு பேர் பராங்குஷ நாயிகா பாவத்திலே மங்களாசாசனம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறோம். பரகாலன்னு சொல்லப்படுகிறதான திருமங்கை ஆழ்வார், பரம்னு சொல்லப்படுகிற பிற மதங்களுக்கு அங்குஷம் போட்டார். ஆறு நம்மாழ்வார் அங்குஷம் இட்டார். ஒரு யானைக்கு யாரு தன்னுடைய யானப்பாக அங்குஷத்தை போட்டான் என்னால்
அது இன்னண்ட அன்னண்ட நகராது. அவன் போடுகிற அங்குஷத்துக்காக அந்த இடத்துல அவன் காலு தூக்கும் போது அங்குஷத்தை அங்கே போடுவான். அங்கே போட்டானா என்ன அர்த்தம்? இன்னண்ட போகாதே அன்னண்ட போகுமா. அதுக்கு தனியாக ஒரு பாஷை வைத்துக் கொள்ளுவான். அத்தை சொல்லுவான் யானைப்பா. அப்போ அந்த அங்குஷத்துக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு பெருசாக இருந்தாலும், யானை எவ்வளோ பெருசு, சுவாதந்திரியம் நிறைய இருக்கும் இல்லையோ, அப்படி இருந்தாலுமே கூட அந்த யானையானது யானைப்பாகன் இத்தினூண்டு இருக்கான். அது ஷர்ட்டி அடிச்சதுன்னா ஒன்றுமே இல்லை. ஆனாலுமே அவன் போடுகிற அங்குஷத்துக்கு கட்டுப்பட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. இது யானைக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு. அதே போலத்தான் எம்பெருமானும் நிரங்குஷ சுவாதந்திரியம் இருக்கக்கூடியவன். நிரங்குஷ சுவாதந்திரியம்னா இதை போல எம்பெருமான் பார்த்தோம்னா ஒரு யானைக்கு போய் உபமானமாக சொல்றாரு அப்படின்னு தோணும். ஏன்னா அதை குளிப்பாட்டு ஸ்ரீரங்கத்தில் வடதிற்காவேரியில் போய் அந்த யானையை குளிப்பாட்டு கொண்டு வருவான். யானை பாகம் ஒரு 5 பேர் போவா, குளிப்பாட்டி கொண்டு வருவா. நன்னா போட்டு 4 மணி நேரம் குளிப்பாட்டுவா. குளிப்பாட்டி நன்னா மட்டை சட்டை எல்லாத்தையும் போட்டு தேய்ச்சி அது மொரன்னு இருக்குமோ இல்லையோ, அதை தேய்ச்சி அதுக்கு தனியாக வாஷம் இருக்குது. அதை இந்த திரும்பு, அந்த பக்கம் திரும்பு, இப்படி திரும்பு, அப்படி திரும்ப படுக்க போட்டு அது படுத்துட்டு எந்துன்னு போச்சுன்னா பெரிய பள்ளம் இருக்குது. அங்கே போய் நன்னா ஆழமாக இருக்குது, குளிக்கலாமே அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். அது எல்லாம் பேசிட்டு அது வரும் இல்லையோ, மணலில் கொஞ்சம் நடந்தானே வரணும். இந்த பக்கமாக நேராக வடக்க போகிறோம். வடதிருக்காவேரி உள்ளே போனோம்னா, வடக்கு பக்கம் போனோம்னா செந்தாமரை கண்ணன் புண்டரீகாட்ச பெருமானுடைய ஆஸ்தானம் திருவள்ளரை போடு. இப்படி வடக்கா திருவள்ளரை நோக்கி தான் போவோம். அது சேவிச்சுட்டு திரும்ப வரும்போதும் இல்லையோ, வரும்போது மணலில் தானே கடந்து வந்தாகணும். மணலில் கடந்து வரும்போது அது என்ன பண்ணும்னா, இவ்வளோ நாடி குளிப்பாட்டினாலே கொஞ்சம் கூட தோணாது. என்ன பண்ணும் தெரியுமா? இருக்கிற சத்த மட்ட குப்பை எல்லாத்தையும் தூக்கி தள்ள போட்டுரும். இது போட்டுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் போய் அந்த பாகம் சொல்லத்தான் முடியுமானா சொல்லவே முடியாது. அது பண்ணுறதைத்தான் பண்ணும். அப்போ பண்ணிட்டுனா தூக்கி விட்டறிஞ்சாலும் எரிஞ்சிடும். அப்போ ரொம்ப சொல்ல முடியாது அந்த யானை. எம்பெருமானும் அதே போலத்தான். அப்படின்னா குப்பையை தூக்கி போட்டு பாரான்னு கேட்கப்படாது. என்ன அர்த்தம்னா, அவர் நிரங்குஷ சுவாதந்திரியம். அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியேள் எங்கள் மேல் சாவும் இழிந்துன்னு ஆழ்வார் அந்த ஆண்டாள் சொன்னாலே, அங்கனி ரெண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கதியே. நீ 2 கண் இருக்கு, எந்த கண்ணால் பார்த்து நம்ம கிருப பண்ணுவியா, இல்லை க்ஷிபாமின்னு சொல்லுவியா, ததாமின்னு சொல்ல போறியா, எதை சொல்ல போறேன் அப்படிங்கிறது தானே நம்முடைய இயக்கமாக இருக்கும். நான் இருக்கிற இருப்புக்கு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். அப்போ பெருமானுடைய கிருபை, அவன் நிரங்குஷ சுவாதந்திரியமுடையவனாக இருக்கின்றபடினாலே பெருமாளை பார்த்துட்டு பெருமாள் சொல்றார் அவனுடைய இரக்கத்தினால். ஏன்னா பெருமானுடைய திருக்கண்கள் சொன்னால் அத்தனை விசேஷமும் இல்லையோ. அப்போ அந்த அந்த பாஞ்சசன்யத்தினுடைய அம்சமா அந்த ஆழ்வார்கள் அத்தனை பேர் திருமேனிலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொன்னா அவ்வளவு. அப்ப அந்த யானையா தூக்கி மேலே ஏற்றி வச்சுனா அவனாலே முடியுமோ இல்லையோ. அத்தனை தூரம் தான் சரணாகதி சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப எழுச்சு. ஆனால் அதை நம்முடைய நடைமுறையிலே கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சாஸ்திரம் இன்னும் ரொம்ப சரணாகதி சொல்றது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரவத்தியன்னு 6 உந்தி கமலத்திலேருந்து பிரம்மாவை படைக்க தொடர்ந்தேன் நானும். 6 படைச்சா? முதல்ல எம்பெருமான் தான் முதல்ல படைக்கிறார். தன்னுடைய நாவீகமலத்திலிருந்து படைக்கிறான். நான்முகனை நாராயணன் படைத்தான்னு நான்முகன் திருவந்தாதிலே திருமிஷி ஆழ்வார் மங்களாகரம் பண்றார். அப்ப நான்முகனை ஆரம்பிச்சாரோ இல்லையோ, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனந்தான் முகமாய் சங்கரணத்தான் படைத்தான், யான் முகமாயந்தாதி மேலிட்டு அறிவித்தேனாள் பொருளை சிந்தாமல் கொள்மி நீர் தேர்ந்து அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சு நான்முகனை நாராயணன் படைத்தான் ஆரம்பிச்சார். அதனால தான் நான்முகன் திருவந்தாதியும் பேர் இருக்கு. அப்போ இந்த உலகத்தையே படைக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அவனுக்கு என்ன, எல்லாத்தையும் படைச்சிட்டு ஒரு விளையாட்டா இன்புறும்பி விளையாட்டுடையான்னு ஆழ்வார் சொல்லுவதற்கிணங்க இந்த உலகத்தை படைப்பது, காப்பது, ரட்சிப்பது, முடிப்பது, பிரளயத்திலே சேர்ப்பது, திரும்பவும் மீண்டும் படைப்பதுங்கிறது எம்பெருமானுக்கு ஒரு அவலீலை. ஒரு அவலீலையாக அனாயாசமாக அவனுக்கு ஒரு லோகவத்து லீலா கைவல்யம்னு சொல்லும்படியாகத்தான் ரொம்ப ஒரு விளையாட்டாக பண்ணுறாரு. இதெல்லாம் எதுக்காகனா, அப்படி பண்ணால் தான் நம்ம பாவங்கள், நம்ம ஒரு கர்ப்பவாசம் பண்ணி கீழே வந்து பிறந்தால் தான் நம்ம பாவங்கள்லாம் போகும். புண்ணியங்கள் எல்லாம் தொலைக்கணும், பாவத்தையும் போகணும். போக்கினா பிராரப்த கர்மங்கள் முடிந்த பிற்பாடு எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறான்ங்கிறது தானே விஷயம். அப்போ அது இருக்கும் இல்லையோ. இப்போ இந்த ஆழ்வார்கள் அத்தனை பேர் எம்பெருமானுடைய திருமேனியிலேருந்து வந்திருந்தா, அப்போ இந்த முதல்ல ஆழ்வார், இந்த 3 ஆழ்வார்களை ரொம்ப முக்கியமாக கொள்ள வேண்டியதுன்னா, இந்த 3 ஆழ்வார்களையும் நித்தியசூரிகளோடு ஒப்பர்கள்னு சொல்லுவார் நம்ம பூர்வர்கள்லாம். நித்தியசூரிகளுக்கு சமமானவர்கள் இவர்கள்லாம். ஏன்னா எல்லா ஆழ்வார்களுக்கும் முன்பாக அவதாரம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, நித்தியசூரிகளை போல. ஏன்னா ஞானம் அவ்வளவு ஞானமா. ஏன்னா மற்ற ஆழ்வார்களும் சுமார சுவாமி இல்லை, இவர் கிரேட்டர் தன் இவர் அப்படி சொல்லாமனா இல்லை, அப்படி அல்ல.
இவர்களை முதல்லாக எல்லா ஆழ்வார்களுக்கும் முன்பாக துவாபர யுகத்திலே அவதரித்தபடியினாலே இவர்களை நித்திய சூரிகளோடு ஒப்பர்கள். மேல ஞானத்துக்கு கொஞ்சம் கூட குறவில்லாமல் கேள் வந்து பிறந்திருக்கலாம். அதனால ஏன்னா இந்த ஆழ்வார்களுக்கு இந்த லோகத்துல இந்த மாதிரி பெருமாள் இவ்வளவெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானே, ஆனா யாரும் எம்பெருமானை சிந்திக்காமல் அப்படியே போயிட்டு இருக்காளே, இப்படியே ஓடிட்டு இருக்காளே, இப்படியே ஓடுறாளே, இப்படியே வராள், இப்படியே இருக்காளே. ஆனா அந்த கை கொண்டு கண் கொண்டு கால் கொண்டு சரீரத்தை கொண்டு எம்பெருமானுக்காக என்ன சமர்ப்பிக்கிறோம்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே படுறதா தெரியலையேன்னு இவாளுக்கெல்லாம் வருத்தம் வந்துதான். அப்ப இவர்களை நித்திய சூரியர்களோடு ஒப்பர்கள்னு சொல்லியிருக்கணும்னா அவ்வளவு உயர்ந்தவர்கள் இந்த ஆழ்வார்கள். அவர் முதல்ல பாஞ்சசன்யத்தினுடைய அம்சமாக பொய்கை ஆழ்வார், திருவெகாங்கிற திவ்யதேசம் திருக்கட்சியிலே அவதாரம் பண்ணவர் பொய்கை ஆழ்வார். அவர் இருக்கார். அவர் கொடுத்தது தான் முதல் திருவந்தாதிங்கிறது. சரி, இப்போ இந்த ஆழ்வார் இப்போ 3 பிரபந்தம் இருக்கு. முதல்ல ஆழ்வார்களை கொண்டாடுற போது இந்த ஆழ்வார்களுக்கு திருநட்சத்திரம் இல்லையோ, பொய்கை ஐப்பசீலோணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தி, இதுவும் மாமனிகள் தான் தெரிவிக்கிறார். ஐப்பசியிலே ஓணம், ஐப்பசி மாசத்திலே துலா மாசத்திலே இருக்கக்கூடிய திருவோண திருநட்சத்திரம் என்ன, அதே போல திருவோணம் அவிட்டம் சதயம் 3 திருநட்சத்திரங்களும் ஐப்பசியிலோணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் அப்படின்னு விட்டார். அப்படின்னா இந்த 3 திருநட்சத்திரங்களுக்கே இந்த மாசத்துல இதுக்கு ஒப்பே கிடையாது. தோன்னு சிறப்பால் அவர்களுடைய அவதாரத்தினுடைய சிறப்பே இந்த திருநட்சத்திரங்களுக்கு ஒப்பு. ஐப்பசி மாசத்திலே திருவோணம், ஐப்பசி மாசத்திலே அவிட்டம், ஐப்பசி மாசத்திலே சதயம் 3 தொடர்ச்சியாக வருது பாருங்க. 3 ஆழ்வார்களும் முந்தா நாளைக்கு ஒரு ஆழ்வார் அவதாரம் பொய்கை ஆழ்வார், நேத்திக்கு ஒரு ஆழ்வார் அவதாரம் பூதத்தாழ்வார், இன்னைக்கு ஒரு ஆழ்வார் அவதாரம் பேயாழ்வார். இந்த 3 ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரத்தை அந்தந்த விதேசத்தில் கொண்டாடுவா. ஆனா திருவரங்கத்தில் கொண்டாடுறது எப்படின்னா ஒரே நாள், இன்னைக்கு மட்டும்தான் 3 ஆழ்வாருக்கு சேர்த்து மங்களாதான். பாசுரங்கள் சேவாகாலெல்லாம் உண்டு, ஆனால் சாத்து முறைன்னு சொன்னோம்னா 3 ஆழ்வாருக்கு சேர்த்து ஒரே நாள். ஏன்னா இந்த ஆழ்வார்கள் 3 பேருமே சிந்தனை ஒன்று. ஒருத்தர் ஞானத்தை சொன்னா ஒருத்தர் பக்தியை சொல்வார், ஒருத்தர் பக்தியை சொன்னா ஒருத்தர் தரிசன பிராப்தி ஏற்பட்டது. 3 பேருக்கும் பாருங்க. இப்ப அந்தந்த தசையில் இருக்கக்கூடியவர்கள் 3 பேருமே. அப்ப இந்த ஆழ்வார் முதல்ல அவதாரம் பண்ணார். சரி, 2வது ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஆயிடுது. 2வது பூதத்தாழ்வார். இந்த பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணது திருக்கடன்மல்லை மகாபலிபுரம்னு சொல்ல முடியும். எல்லாம் சுத்து பார்க்கறது சுற்றுலாவுக்கு எல்லாம் போடுவோம். ஆனால் அங்கே இறங்கினவுடனே பேருந்து நிலையத்தில் இறங்கினவுடனே ஒரு 4 கால மண்டபம், அதுலேருந்து அப்படியே ஒரு 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 20 அடி உள்ள போனோம்னா சரி தான் இருக்குது. ஆனால் அது தெரியுமானா கடலில் போய் சமுத்திரத்தில் போய் அங்கே போய் எல்லாம் மண்டபத்துக்கு போயிடுவோமே தவிர இந்த பெருமாள் இருக்காரு அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்குன்னா எப்போ சுவாமி தெரியும் அப்படின்னா நான் எவ்வளவோ தூரம் மகாபலிபுரத்துக்கு போயிருக்கேனே, ஆனால் இந்த பெருமாளை சேவிச்சதே இல்லையே அப்படின்னு வருத்தம் ஏற்படும். எப்போ? அப்போ நமக்கு தெரியாதபடியினாலே. ஆக அங்கே இருக்கார் திருக்கடன்மல்லையிலே அவதாரம் பண்ணவார் அந்த ஆழ்வார் தான் அவர் பூதத்தாழ்வார். அவர் பூதத்தாழ்வாராக அவதாரம் பண்ணார். அவர் திருக்கடன்மல்லையிலே பூதத்தாழ்வார் அவதாரம் பண்ணது. அவர் எப்பேற்பட்ட ஆழ்வார்னா கடல் தேர்த்தத்தை வடிக்க ஆரம்பிச்சுட்டார். பெருமாளுக்கு இங்கே இப்போ பூரா ஜலமெல்லாம் வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜலத்தை பூரா வடிக்க முடியுமா? ஒரு விஷயம் பண்ண இது பண்ண முடியுமானா அவ்வளோ தூரம் அந்த எம்பெருமானா அவனை சேவிப்பதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தாலே அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் தான் இந்த ஆழ்வார் பூதத்தாழ்வார். சரி, அடுத்தப்புறம் பேயாழ்வாருங்கிற அவதாரம். இவர் திருக்கடன்மலையில் அவதாரம் பண்ணாரா? அடுத்தவர் அவர் அவிட்ட நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணவர். 3வது ஆழ்வார் பேயாழ்வார். அந்த திவதேசத்துக்கு மயூராபுரின்னு பேர். தாயார் இருக்காளோ, மயூரவல்லி தாயார் இருக்காள். அப்போ அந்த திவதேசம் மயிலாப்பூர், மயிலை. இந்த ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார் மங்களாசாரணம் பண்ண போது மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு மங்களாசாரணம் பண்ணுவார். மாடமாமயிலை இந்த மயிலையும் சேர்த்து ஆழ்வாருடைய அவதாரஸ்தலத்தையும் சேர்த்து அதோடு சேர்த்து தான் மங்களாசாரணம் பண்ணுவார். திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் பார்த்தோம்னா அப்படி மயிலையும் சேர்ப்பா, அதே போல திருவல்லிக்கேணியும் சேர்த்து தான் மங்களாசாரணம் பண்ணுவா. இவர் அவதாரம் பண்ணது, இவர் பேயாழ்வார் அவதாரம் பண்ணது மயிலாப்பூரிலே ஒரு கிணற்றிலே. அவர் அவதாரம் பண்ணது பொய்கையிலே ஒரு குளத்திலே. இவர் அவதாரம் பண்ணது திருக்கடன் மல்லையிலே. இவர் அவதாரம் பண்ணது ஒரு கேணி, அங்க பக்கத்துல ஒரு கேணி, அந்த கேணிக்குள்ள அவதாரம் பண்ணவர் பேயாழ்வார். அந்த கேணின்னு சொன்னா ஆரன்னு சொல்லுவானா அங்கதான் அவதாரம் பண்ணவர். ஏன்னா
ஆழ்வார்கள் எல்லாருமே அயோனிஜர்கள், ஒரு கர்ப்பவாசம் இன்றி பிறந்தவர்கள். கர்ப்பவாசமே அப்ப ஒரு கர்ப்பவாசம்னு தனியாக சொன்னாலுமே கூட யாரு இருக்கக்கூடிய ஆண்டாள்னு சொன்னோம்னா அவளுக்கு கர்ப்பவாச சம்பந்தமே இல்லை. ஆனால் இவர்களுக்கு சம்பந்தம் இருந்ததுன்னா, ஆனால் கொஞ்சம் கூட அஜ்ஞானம் இல்லாமல் அவதாரம் பண்ணவர்கள். அஜ்ஞானம்ங்கிறதே இல்லை, ஞானத்துக்கு குறைபாடு என்பதே இல்லாமல் மயர்வர மதிரளம் அருளப்பெற்றவர்களாலே அவர்களை ஆழ்வார்கள்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் ஒருத்தர் அவதாரம் பண்ணது பாஞ்சசன்யத்தினுடைய அம்சமாக, ஒருத்தர் அவதாரம் பண்ணது கதையினுடைய அம்சமாக, இப்படி அவதாரங்கள் பண்ணார். பேயாழ்வார் அவதாரம் பண்ணார். 3 ஆழ்வார்களும் அவதாரம் பண்ணி இவா எல்லாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் இப்படிலாம் இந்த சரீரத்தை வச்சுட்டு என்ன பாடுபடுத்தின்னு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இதுக்கு அது வேணுங்கிறான், அதுக்கு இது வேணுங்கிறான். எம்பெருமான உபாசிக்கப்பதாக யாருக்குமே தெரியவே இல்லையே, இவர்களெல்லாம் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு ரொம்ப வருத்தம். இந்த லோகத்திலே இருக்கக்கூடாது, காட்டுக்கு போகணும் அப்படின்னு புறப்பட்டு நேரம் வந்தார். முதல்ல பொய்கை ஆழ்வார் புறப்பட்டு வந்தா அங்க ஒரே காத்து மழை கொட்டுறது ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். ஒரு காடு, இந்த காடாக இருக்கக்கூடிய ஒரு திவதேசம். காடாகன்னா அவ வாழ்ந்த நாள் எப்படி இருந்தது இல்லை, அங்க வந்துட்டார் திருக்கோவலூர். நடுநாட்டு திருப்பதிகளில் ரொம்ப முக்கியமான திவதேசம் அதுதான் திருக்கோவலூர். திருவகீந்திரபுரம்னு 2 திவதேசம். ஒன்று திருக்கோவலூர் ஆயன் திருவிக்கிரம பெருமான் உலகளந்த பெருமானாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவதாரம் பண்ணது. அந்த இடத்துல பெருமாள் வேண்டிருக்கார். இங்கே திருக்கோவலூர் உலகளந்த பெருமாள் அந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்துட்டார். ஏன்னா லோகத்தில் மக்கள்லாம் ஆறும் இங்கே ஒன்றும் அண்ணா இருக்கிறதா தெரியல, பெருமாளை சேவிக்கிறதா தெரியல, பெருமானை உபாசனம் பண்ணுறதா தெரியல, பக்தி பண்ணுறதா தெரியல, ஞானத்தை பெற்றுறதா தெரியல, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இருந்தால் ஒரே மழை, காத்தடிக்குது, பயலாடிக்கிறது. எங்கே போகிறதுன்னு தெரியல. மிருகண்டு மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியினுடைய இடைகள் ரேழின்னு சொல்ல முடியும். உள் அப்படின்னா ஒரு அந்த இடத்துக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டார். உள்ளுக்குள்ளே போனால் யாருமே இல்லை, இவர் மட்டும் போயிட்டு சாணிச்சு விட்டார். ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான், இவர் ஒருத்தர் போன உடனே மழை வெளியில் கொட்டின்னு இருக்கு. இவரா உள்ளுக்குள்ளே போனவர் உள்ளே போய் படுத்துட்டார். ஏன்னா படுத்துட்டு கதவை சாத்தி விட்டார். ஆச்சா, இவர் இருந்தார். கொஞ்ச நேரத்தில் மற்றொருத்தர் வந்தார். அவர் வந்தார், கதவை தட்டினார். ஆறு சுவாமி இது, நான் ஒருத்தன் தான் படுத்துட்டு இருக்கேன், என்ன பண்ணணும்? இப்போ ஒருத்தன் தான் படுத்துட்டு இருக்கேன், ஒருத்தன் தான் படுத்துக்கலாம், தேவாள் வர்றதே வார் அப்படின்னா. ஏன்னா நான் பரவாயில்ல, ஏன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒருத்தனுடைய வியர்வையின் ஆற்றத்தை பொறுக்க ஒண்ணாமல் இருக்கக்கூடிய மற்றொருவன் பக்கத்தில் போய் நிற்க மாட்டான். அப்படி இருக்கக்கூடிய தேசத்திலே இப்படி ஒரு ஆழ்வார் நான் உள்ளவரேன்னு சொல்றாரு. வாரும் இவர் கேவலர் அல்லர் அப்படின்னு அவரை உள்ள உண்டார். சரி, நான் ஒத்தம் படுத்துனேன், 2 பேருமா உட்காந்துக்கலாம் வாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தன் தான் படுத்துவேன், நீங்கள்லாம் வரப்படாது போங்கோ அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நீச்சர்கள். அவள் அடுத்த வாழ்க்கை இடமே கொடுக்குறதுல மனசுலேயே இடம் இல்லைன்னா, உள்ள இடம் இருந்தாலும் மனசுக்குள்ள இடம் இல்லைன்னா ஆரை போய் கொண்டு கொடுக்க போகிறான், ஆரையும் கொடுக்க போகிறது இல்லை. அப்போ அப்படி இருக்கக்கூடியவர் கேவலர் அல்லர், இவர் உள்ளாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தார். 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டான். ஏன்னா உத்தரப்படுத்துன்னு இருக்கலாம். 2 பேரை வந்தா உட்காந்துட்டா, 2 பேரும் உட்காந்துட்டுருக்கா. மழை பெஞ்சிட்டு இருக்கு, காற்று அடிச்சுட்டு இருக்கு. இப்போ பார்த்தா இடி மின்னல்லாம் அடிக்கிறது. பார்த்தார் 3வது ஒருத்தர் வந்தார். உள்ளே வந்தார், கதவை தட்டினார். சுவாமி, நாங்கள் 2 பேர் ஏற்கனவே உட்காந்துருக்கோம்னா. பரவாயில்ல சுவாமி, நானும் வந்துக்கிறேன் அப்படின்ட்டா. கதவை திறந்து விட இவரும் கேவலர் அல்லர், ரொம்ப உயர்ந்த ஆத்மாவாக இருப்பவர் ஓரும் அப்படின்னு அவரை உள்ள விட்டார். உள்ள வந்து உட்கார்ந்துட்டா 3 பேருமா நிற்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஒருவர் சயனித்து கொள்ள, 2 அமர்ந்து கொள்ள, 3 நிற்க. 3 பேர் தான் இருக்கா, 3 பேர் தான். ஒரே உள்ளு மிருகண்டு மகரிஷின்னு சொல்லப்படுகிற மகரிஷியினுடைய அந்த இடம், சின்ன இடம், அவ்வளோதான். அந்த என்ன ரிஷின்னு பெரிய பங்களாவில் உட்காந்துருக்கு போறாரா, இத்தினூண்டு இடம். அதுவே இடைகழி. கழின்னு சொன்னால் என்ன, அதுவே இடைகழினா இத்தினூண்டு தான் இருக்க போகிறது. அதில் போய் நின்றுட்டா 3 பேர் நின்றுட்டு இருக்கா. மழை வெளியில் பெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தார் பெருமாள், 3 பேர் ஒரு இடத்துல இருக்கா. ஒருத்தர் ஞானத்துக்காக, ஒருத்தர் பக்திக்காக, ஒருத்தர் தரிசனத்துக்காக. ஏன்னா முதல்ல ஞானம் என்பது வளர வேணும். ஞானம் தான் முதல்ல வரணும். பக்தின்னு சொன்னால் பக்தியை எப்படி பக்திக்கு விளக்கம் கொடு அப்படின்னு சொன்னால், பக்தி என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பக்திஷ்ய ஞான விசேஷா, இதான் சாஸ்திரம் சொல்லுது. பக்திங்கிறது என்ன, ஞானத்தினுடைய முதிர்ச்சி தான் பக்தி. ஏன்னா பக்தி பக்தி பக்தின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். பக்தி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு, பக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த பக்திங்கிறது என்ன அப்படின்னா, அது ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலையை பக்தி என்று கொள்ள வேண்டும். அதுதான் பக்தி. பக்திஷ்ய ஞான விசேஷா. சரி, ஞானம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஞானமே இல்லை.
பெருமாளை பற்றி ஏதோ ரசாயனம் படித்தேன், பௌதிகம் படித்தேன், கணிதம் படித்தேன், பெருசாக ஏதோ பட்டமெல்லாம் வாங்கியிருக்கேன், ஏதோ ஆங்கிலம் எழுத்தா பின்னாடி கொண்டே இருக்கேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். எதை தெரிஞ்சுருக்கணும்? எம்பெருமானை பற்றியும் எம்பெருமானுடைய விபூதியை பற்றியும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றியும் இதை பற்றி தெரிஞ்சுட்டு இருந்தால் தான் உண்மையான படிப்பு. சரி, அதை தெரிந்து கொள்ளவில்லை, மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்னு சொல்லுவார். குங்குமப்பூ இருக்கு, இந்த குங்குமப்பூவை கழுத மேலே ஒரு மூட்டையாக கட்டி வச்சோம்னா அதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியுமோ? குங்குமப்பூன்னா நமக்கு தெரியும், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறது குங்குமப்பூ சேர்த்து பெருமாளுக்கு தேர்த்தத்தில் பெருமாளுக்கு பண்ணலாம், அர்க்கியபாத்திய ஆசமனியங்கள் காமிக்கலாம். ஆனால் அதுக்கு தெரியுமோன்னா தெரியவே தெரியாது. நான் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளாமல் மற்ற விஷயங்களை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன அர்த்தம் அதை மாதிரி தான் அர்த்தம். அதுக்கு இதுதான் சரியாகும். அப்போ வேற எதையோ தெரிஞ்சுட்டு இருக்கேன், எம்பெருமானை தெரிந்து கொள்ள நான் நேரமே செலவழிக்கவே இல்லை. எத்தனை மணி நேரம் இருக்குது? 24 24/7 சொல்கிறா. முன்ன நாள்லாம் 6 மணிக்கு பிறகு விளக்கே கிடையாது. அவள் அத்தனை தூரம் எழுதி வச்சிருக்கா. 1000 வருஷம் 1200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து எழுதி வச்சிருந்தா. இல்லை சரி, நாதமுனிகள் காலத்தில் இல்லை, அதுக்கப்புறம் ஆளவந்தார் காலத்துலேருந்து தான் அதெல்லாம் கிடைச்சிருக்கு, ஓலைச்சுவடியெல்லாம் கிடைச்சிருக்கோ இல்லையோ. இன்னைக்கு சித்தித்திரயங்கிற கிரந்தம் தெரியாது, யோக ரகசியம் இல்லை, பல கிரந்தங்கள் இன்னைக்கு இல்லை. ஆனால் எழுதி வச்சிருக்காவா, ஆனால் காணப்படுது. ஏன்னா ஓலைச்சுவடியில் இருந்தபடினாலே இல்லை, நமக்கு தெரியவில்லை. எதுக்காக சொல்ல வந்தேன்? அப்போ அவர்களுக்கும் இருந்தது அதே 24 மணி நாடி தான், நமக்கு இருக்கிறது 24 மணி நாடி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் வேற விளக்க வேற வச்சுருக்கோம். விளக்கு வச்சுட்டு எத்தனை அலங்காரம் எத்தனை எல்லாம் இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாம் இருந்தாலுமே கூட நாம் ஞானஹீனர்களாக இருக்கிறோமே. ஏன் அப்படின்னா, ஞானம் இல்லைன்னா அவன் என்ன தெரியுமா சொல்கிறா? ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. பசுவுக்கு சமானம்னு அர்த்தம். பசுன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பால் கொடுக்குறது பசுமாடு, அதுதான் 4 கால் பிராணிக்கு பசுன்னு பேர். அப்போ ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. பசுவுக்குத்தான் சமானமாக இருப்போமே தவிர ஞானம் இல்லை. அறிவினால் குறைவிலவேன்னு ஆழ்வார் சொன்னாரே, அறிவினால் குறைவிலும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் திருவாய்மொழியில. இதெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லா தெரியுமா? என்னென்னவோ இல்லைன்னு சொல்றான் ஒருத்தன். எனக்கு வீடு இல்லைங்கிறான், பங்களா இல்லைங்கிறான், பணம் இல்லைங்கிறான், நகை இல்லைங்கிறான், நட்டு இல்லைங்கிறான், காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லைங்கிறான். ஆனால் அறிவில்லைன்னு ஆறான்னு சொல்லிக்கிறான்னா எதை பற்றின அறிவு இருக்கணும்? எம்பெருமானை பற்றினதான அறிவு இருக்கணும். அது இல்லைன்னு என்னைக்காதும் ஒரு நாள் நான் குறைந்து கொண்டேனா? ஒரு நாள் குறைஞ்சின்றதாவே தெரியலையே. அப்படி இருக்காது. இந்த ஆழ்வார்கள் மூவருமே ஒருத்தர் ஞானத்துக்கு அவதாரம் என்னால் மற்றொருத்தர் பக்திக்கு அவதாரம், ஒருத்தர் பக்திக்கு அவதாரம் என்னால் மற்றொருத்தர் தரிசனத்துக்கு அவதாரம். இது 3 பேருமே ஒருத்தர் ஞானம், முதல்ல ஞானம். ஏன்னா எம்பெருமான் யாரு அப்படிங்கிறது, இந்த உபய விபூதி யுக்தனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படிங்கிறத தான் அவர் விசாரம் அங்கே ஆரம்பிக்கிற போது இவ 3 பேரும் உபய விபூதி யுக்தன். 2 லீலா விபூதின்னு சொல்லப்படுகிற இந்த லோகம், நித்தியமான விபூதின்னு சொல்லப்படுகிற அந்த லோகம். இந்த 2 லோகத்துக்கும் யாரு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அப்ப இந்த லோகத்துக்கே ஒருத்தன் காரணமா இருக்கான். அவன் யாரு அப்படின்னு சொன்னா அவன்தான் எம்பெருமான். முதல்ல சொல்றது இந்த உபயோகித்தனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சாஸ்திர யோனித்வாதுன்னு பிரம்மசூத்திரத்தையும் சொல்றா. இப்ப பல விஷயங்கள் இருக்கு. இப்ப பிரம்மசூத்திரத்தை சொல்றோம், பாணினின்னு ஒருத்தர் இருந்தார், வரருச்சின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்றோம், வேதவியாசன் இருந்தார். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒண்ணுதான் சொல்றா. ஒருத்தர் பாஷ்யம்னு சொல்றார், ஒருத்தர் வியாக்கரணம்னு சொல்றார், ஒருத்தர் உரைன்னு சொல்றார். அப்போ ஒவ்வொருத்தரும் இதே பிரம்மசூத்திரத்துக்கு தான் இவர்கள் ஒவ்வொருத்தரும் உரை எழுதி உள்ளார்கள். பாணினி எழுதி வச்சிருக்காங்கிறார், பிரம்மசூத்திரம் வேதவியாசர் எழுதியிருக்கார், அதுக்கப்புறம் போதாயன விருத்தி கிரந்தம் பண்ணியிருக்கார், அதுக்கப்புறம் ஸ்ரீவாஷ்யம் எம்பெருமானார் கொடுத்திருக்காருன்னா அதே தான். பிரம்மசூத்திரம் என்பது ஒன்றும் அதுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காளோ இல்லையோ. அப்போ ஒருத்தர் ஞானத்துக்குன்னு, மற்றொருத்தர் பக்திக்குன்னு, மற்றொருத்தர் தரிசனத்துக்குன்னு சொல்லணும்னா அப்போ உபயோகியுக்தனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான்கிறத ஸ்தாபித்தவர் யாருன்னா அது முதலாழ்வார்களிலே முதல்வராக, மூவரில் முதல்வனான எம்பெருமான சொல்லுவோம். இங்கே ஆழ்வார்களுக்குள்ளே முதல்வராக இருந்ததான பொய்கை ஆழ்வார், அவர் தான் சொன்னார். சரி, ஏன் சொல்றோம் அப்படின்னா ஞானம் கனிந்த நலம். நம்ம சம்பிரதாயத்தில் வெறும் வரட்டு ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதாவது ஞானம் அனுஷ்டானம்னு சொல்லுவோம், ரெண்டுமே இருக்கணும். ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும். இது இருந்து அது இருந்தனாலும் பிரயோஜனம் இல்லை, அது இருந்து இது இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. அப்போ 2 இருக்கணும் இல்லையா?
ருச்சியும் இருக்கணும், சுச்சியும் இருக்கணும். ருச்சின்னு சொல்கிறோமா இல்லையா? நன்னாவும் இருக்கணும், வாய்க்கு இனிமையாக இருக்கணும் இல்லையோ? ரெண்டு இருக்கணும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், ரெண்டு இருக்குது. அப்போ எம்பெருமானை பற்றினதான, எம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதான ஞான விஷயங்கள், அதுக்கப்புறமாக பக்தி ஏற்பட்டு, பக்திக்கு அப்புறம் அடுத்த முதிர்ந்த நிலை தெரியுமா? பரபக்தி, பரஜான, பரமபக்திங்கிற தசை. 3 தசை வரணும். இந்த 3 தசை வந்துருதுன்னா பெருமாளே எம்பெருமானுடைய திருமேனியினுடைய தரிசனத்தை நமக்கு காட்டுகிறான். அதுதான் என்னன்னு சொல்லுவா தெரியுமா? தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரம்னு பேர். சாட்சாத்கரிப்பதுன்னா நம்மளுக்கு அவனுடைய திருமேனியினுடைய தரிசனத்தை கொடுக்கிறான். அதுதான் தரிசன சமானாகாரமான சாட்சாத்காரம்னு பேர். அது நடக்கிறது. அப்ப ஞானம்ங்கிறது முதல்ல, பரபக்தி, பரஜான, பரமபக்தி அப்படின்னு சொல்லப்படுகிற 3 நிலைகள் ஏற்பட வேணும். அப்ப ஆழ்வார் வந்தார். இவருக்கு ஞான தசையிலே உபய விபூதியுக்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி பாசுரம் பாட ஆரம்பிக்கிறார். 3 பேர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாளா? வந்தபோது 3 பேர் தான் இருக்கிறார். ஆனால் அங்கே 3 பேருக்குள்ள இப்படி திரும்பி பார்க்குறார். இவர் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறார். ஏன் சுவாமி என்ன பார்க்குறீ? மனதுக்குள்ள தெரியல, கேட்டுக்கல, அடி சொல்கிறேன். இப்படி பார்க்குறாரு, இப்படி என்ன பார்க்குறா அப்படின்னா, இதுவும் யாரோ வந்து நம் நிறைய பேர் வந்து நம்மளை அமுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த 3 ஒரு இடத்துல சேர்ந்த உடனே எம்பெருமானுக்கு குஷி. என்ன குஷினா, என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம பக்தர்கள் இருக்காளே, நித்திய சிவர்களைப் போலன்னும் இவர்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்காளே, என்னையே எப்பொழுதுமாக நினைக்கக்கூடியவர்களாக உள்ளார்களே, இவர்களை பார்த்தவொடனே பெருமாளுக்கு ஒரு ஆசை, இவாளுக்கு நடுவில் நம்ம போயிடணும், அவள்கிட்ட இழிபடணும் அப்படின்ட்டு பெருமாள் என்ன பண்ணார்? அவர்களுக்கு மத்தியிலே வந்தான். எல்லா இடத்துலையும் இருக்கார் பெருமான். அனோரணியான் மகதோமகியான் ஆத்மா குஹாயான் நிகிதோத்சதந்தோகோன்னு உபனிஷத் வாக்கியம். அணுவுக்குள் அணுமாத்திரமாக, பெரியதுக்குள் பெரிதாக, சிறியதுக்குள் சிறிதாக, எல்லா இடத்துலையும் சர்வவியாபியாக எம்பெருமான் எழுந்தருள் உள்ளானே. அந்த எம்பெருமான் உள்ளுக்குள்ள வந்துட்டான். இவர்களிடத்திலே அதாவது இடைகழியில் நெருக்குண்ட பெருமான்னு சொல்லுவா பெருமானே. இடைகழியிலே நெருக்குண்டான், கட்டுப்பட்டான் யசோதையினிடத்திலே. இங்கே நெருக்குண்டான், கட்டுப்பட்டவனாக இருந்தாலும் நெருக்குண்டவனாக இருந்தாலும் எம்பெருமான் அவ்வளவு உயர்ந்தவன். இவர்களுக்கு நடுவிலே வந்தான். வந்து உருக்கா எல்லாத்தையும் இடிபடணும்ட்டு உள்ள வந்துட்டார். போட்டு 1000 பேர் நெருக்கிற மாதிரி இருக்க. வாழ 3 பேருக்கும் யாரு நெருக்கிறா? யார்? நம்ம 3 பேர் தானே இருக்கோம், யார் இருக்கா பார்க்கலாம் அப்படின்ட்டு முதலாழ்வார்களிலே முதல்வராக இருக்கக்கூடிய வையன் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன அப்படின்னு ஆழ்வார் முதல் திருவந்தாதியில முதல் பாசனம். வையன் தகழியா, இந்த உலகத்தையே என்ன பண்ண ஒரு அகல் விளக்காக எடுத்துக்கொண்டேன். வையம் தகழியா வார் கடலே நெய்யாக, இந்த கடல் இருக்கு பத்தியா, இந்த கடலையே என்ன பண்ண நெய்யா வச்சுட்டே பெருமாளுக்கு விளக்கேத்தனமோ இல்லையோ. வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக, சூரியனுடைய கிரணங்களை கொண்டே நான் விளக்காக உனக்கு ஏற்ற வேண்டும் அப்படின்னு வையன் தகடியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே, நன்ன சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, சுடரடிக்கே ஏற்றினேன், உன்னுடைய திருவடிகளுக்கே உன்னுடைய திருவடி தரிசனம் ஏற்பட வேணும் என்று ஏற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஏற்றுகிறார். 100 பாசுரங்களை பாடினார். வையந்தகடியா வார்களே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன அப்படின்னு முதல்ல ஏத்தினார். இது ஞானத்தினுடைய அறிகுறியாக ஞானத்துக்குன்னு ஏற்பட்ட ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிட்டார். பெருமாள் தெரிஞ்சாரா? தெரியல. ஏன்னா ஞானம் இவர் தான் முதல்ல ஏற்றிருக்கார். சரி, அடுத்த ஆழ்வார் உபய விபூதி யுக்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருங்கிறத முதல்ல ஸ்தாபிக்கிறார். ஏன்னா எல்லா ஆழ்வார் பரமதநாதனிடத்துல தான் இவர்களுக்கு நோக்கு. முதலாழ்வார்களை சொல்ல போது ஒவ்வொரு ஆழ்வார்களுக்கும் ஒரு நோக்குண்டு. முதல் ஆழ்வார்கள்னா பரமதத்திலே நோக்குண்டு கிடப்பர்கள். அங்கங்கே அர்ச்சாவதாரத்தை சொல்லுவா. அந்த திருவிக்கிரமாவதாரத்தை அடிக்கடி பாடுவா. முதலாழ்வார்கள் பாசுரத்தினா பரமதநாதனை சொல்லுவா, திருவிக்கிரம அவதாரத்தை சொல்லுவா, அர்ச்சாவதாரங்களில் சில இடங்களில் சொல்லுவா, திருவேங்கடத்தில் ரொம்ப ஈடுபாடு பட்டிருப்பா. இதெல்லாம் பண்ணுறது முதலாழ்வார்கள் பண்ணுவா. இந்த திருமிஷாழ்வார் இருக்காரு, அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்க அந்தரியாமி. இந்த அந்தரியாமி அங்குட்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திட்டதீரும் புருஷத்தாக்கி சொல்லி சொல்லியோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானை, உறைந்து கிடக்கக்கூடிய எம்பெருமானை எப்போதும் தியானிச்சுட்டே இருப்பார் திருமிஷாழ்வார். 4வது ஆழ்வார் நம்மாழ்வார். இந்த அதாவது ஆழ்வார்களுக்குள்ள முதல்ல 3, அதுக்கப்புறம் 4, 5வது
இந்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார் கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, கண்ணனை தவிர வேற தெய்வமே இல்லையேன்னு சொன்னவர் நம்ம ஆழ்வார். இந்த கிருஷ்ண திருஷ்டா தத்துவம்னு சொல்லுவோம் அந்த ஆழ்வாரை, அவருக்கு அதில் ஈடுபாடு. சரி, 6வது குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்துக்குன்னு சக்கரவர்த்தி திருமகன் என்னோ இன்னைக்கு தான் ராமாயணம் கேட்டுருப்பான். கேட்டுருந்தா ராமனை இன்னைக்கு காட்டுக்கு கைகை போச்சுட்டான்னு ஒவ்வொன்று அழுவுறான். சேனையெல்லாம் திரட்டிக்கிட்டு நேரம் போலாமா காட்டுக்கும்பறான், சண்டை போடுறதுக்கு போகலாம், இப்படியே வேறு பண்ணுறவர். அதாவது ராமாயண காலத்தில் இப்போ இருக்கார் கலியுகத்தில். ஆனால் அவர் என்ன நினைச்சிருந்தார்னா, எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனையே சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருந்தவர் அவர் தான் குலசேகர பெருமாள். அதுக்கப்புறம் பெரியாழ்வார், அவரும் கண்ணனை தான். ஆனால் கண்ணனை கொண்டாடுறதுல தனிப்பட்ட பெருமை. ஒரு தாயாக எந்த ஆழ்வாரும் கொண்டாடுகையோ, எல்லாரும் நாயகியாக நினைத்து கொண்டார்களே தவிர தன்னை நாயகியாக பாவித்து கொண்டு எம்பெருமானை பரமனாக அவனை நாயகனாக நினைத்து கொண்டு அவனோடு ஆனந்தப்பட வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர ஒரு தாயாக பாவித்தார்களா என்னால் அந்த பெருமை ஆருக்கு? பெரியாழ்வாருக்கு மட்டும்தான். சிறு பிள்ளையாக எல்லா வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி விருந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் வந்து கலந்து அலராயிற்றே என்று ஓடுவார் விழுவார் உகந்தால் இப்பார் நாடுவார் நம்பிரான் இங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்வர கொட்டனன்னு ஆடுவார்களும் ஆய்ப்பாடி ஆயிற்றாய் அப்படின்னு கண்ணன் குழந்தைய, சிறு குழந்தைய என்னவா நினைச்சார்னா தன் என்னோட குழந்தை தான் இந்த கண்ணன் அப்படின்னு பாவித்தது பெரியாழ்வார் அவர் மட்டும்தான். அது ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய பாவனை தன்னை தாயாக நினைத்து கொண்ட பாவனாருக்கு பெரியாழ்வாருக்கு மட்டும். அதுபோல தொண்டரடிப்புடியாழ்வார் திருவரங்கநாதன் அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய திருவரங்கநாதனையே கொண்டாடினவர்னு சொன்னார். அந்த பெருமை தொண்டரடிப்புடியாழ்வாரை சாரும். அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் திருவரங்கநாதனை 10 பாசுரங்களாலே குறைச்சலா பாடினவர், பெரிய பகுமானம் பெற்றவர், பெருமாளோடு போய் சேர்ந்தாருங்கிற பெரிய பகுமானத்தை பெற்றவர் ஆறுனா அது திருப்பானாழ்வார் மட்டுமே. 10 பாசுரம் தான், இதுக்கு மேலே கிடையாது. ரொம்ப குறைச்சல் 10 தான். அமரநாதி விரான்கிற 10 பாசுரத்தை பாடினார். பெருமாள் திருமையோட போய் சேர்ந்துட்டார். பரமம் சாமியம் உபைதின்னு உபனிஷத் வாக்கியம். ததா வித்வான் புண்ணியபாபே விதுய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி அப்படி சாஸ்திரம் சொல்லுது. பாவத்தையும் புண்ணியத்தையும் போக்கினோம், பெருமானுடைய திருமையை நீ போனோம், அவனோட போய் சேர்ந்துட்டோம். சாலோக்கிய சாரூப்பிய சாமீபியன்னு சொல்லப்படுகிறதான மோட்சங்கள் எல்லாம் பெரும்படியா பக்கத்தில் போய் சேர்ந்துட்டோம், வெம்பெருமானோட போய் சேர்ந்துட்டோங்கிறத அது அங்கே போய் நடக்கணும். ஆனால் அவர் இங்கேயே நடந்தது. அதுதான் அந்த பெருமையை திருப்பானாழ்வாருக்கு மட்டும்தான் உண்டு. திருமங்கை ஆழ்வாரோ கடைசி ஆழ்வார். அர்ச்சாவதார திவதேசங்களுக்கு எல்லா இடத்துக்கும் போய் இருக்கக்கூடிய நாட்களிலே உகந்து அருளின நிலங்களிலே எல்லாம் ரொம்ப ஆனந்த பிராவண்யம் ஏற்பட்டு மங்களாசாசனம் பண்ண பெருமை திருமங்கை ஆழ்வார் சேரும். இப்போ இந்த ஆழ்வாருக்கு என்ன, எல்லா 4 பரமதத்திலையும் ஆட்படுவா, திருவேங்கடத்திலையும் ஆட்படுவா, திருவிக்ரம அவதாரத்திலையும் ஆட்படுவா, திருமலையிலையும் ஆட்படுவா. இப்படி தான் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. சரி, இது பண்ணிட்டார். முதல் ஆழ்வார் பாடி முடிச்சிட்டார். 2வது ஆழ்வார் யாரோ நெருக்கின்றே இருக்காளே ஆறுது அப்படின்னு பார்த்தார் நான் பாடுறேன் அப்படின்னு பக்தி. இவர் பக்தி கொண்டார் எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டு. ஏன்னா அப்படின்னா அவருக்கு இல்லையான்னு இல்லை, இருக்கு. அது ஞானத்துக்குன்னு சொல்றோம், இவரை பக்திக்குன்னு சொன்னோம்னா இந்த ஆழ்வாரை சொல்றோம். இவர் ஆரம்பித்தார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை எழுதிரியா என்புருகி ஞானச்சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு இவர் பாடுறார். அன்பையே நான் உனக்கு விளக்கா வச்சுக்கிறேன், ஆர்வத்தையே நெய்யாக வச்சுக்கிறேன். மனசு இருக்கோ இல்லையோ, மனசுல நிறைய ஆர்வம் இருக்கோ இல்லையோ, அதை கொண்டு உனக்கு நெய்யாக ஏற்றுகிறேன். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை எழுதுறியா, எனக்கு இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய ஆசையை தெரியா வச்சு ஏத்துறேன் உனக்கு. என்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏத்தினேன். அப்படியே இந்த எலும்பெல்லாம் அப்படியே உருக்கிறது எனக்கு பெருமாளே. என்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏத்தினேன், ஞானமாக இருக்கக்கூடிய ஞானச்சுடர் விளக்கு ஏத்தினேன் நாரணருக்கு. அவர் காண்பித்தது உபய விபூதி யுக்தனாக இருக்கக்கூடியவன், லீலா விபூதி என்ன நித்திய விபூதி என்ன இரண்டுக்கும் சொந்தக்காரனாக சாஸ்திர யோனித்வாத்துன்னு சொல்லப்படுகிற விஷயத்தை சொன்னவர் முதல் ஆழ்வார்களிலே பொய்கை ஆழ்வார். 2வது ஆழ்வார் என்ன சொன்னார், அவர் வேறாருமல்ல, அது நாராயணனே. நாராயண பரபிரம்மம் தத்தம் நாராயண பரக நாராயண பரோஜோதி ஆத்மா நாராயண பரமான்னு சொல்லப்படுகிற நாராயணனேன்னு ஸ்தாபித்தவர் ஆறுன்னா 2வது ஆழ்வாராக இருக்கக்கூடிய பூதத்தாழ்வார். இவர் சொல்லிட்டார். இப்ப 3வது ஆழ்வார் 2 பேர் விளக்கேற்றினா, விளக்கேற்றினா இப்ப தேடுறா. ஏன்னா இந்த இருட்டுல இத்தனை பேர் இவ்வளவு பேர் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, யார் இருக்கா உள்ளுக்குள்ளே அப்படின்னு பார்த்தா அவர் விளக்கேற்றினார், இவரும் விளக்கேற்றினார். 3வது ஆழ்வார் வந்தார். இவருக்கு தரிசனம் பிராப்தி ஆயித்து.
ஞானம் ஏற்பட்டது, பக்தி ஏற்பட்டது. ரெண்டு ஏற்பட்டா என்ன ஆகணும்? தரிசனம் ஏற்பட வேணும். அந்த தரிசனம் தான் தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம்னு சொல்லப்படுகிறது. அந்த தரிசனம் ஏற்படணும் இல்லையோ, பிராப்தம் இவருக்கு தான். தாத்தா சம்பாதிச்சு வச்சிருப்பார், வேற செலவே பண்ண மாட்டான். இது இப்படியும் இருக்கு சில பேரங்கள். ஆனால் தாத்தா சம்பாதிச்சு வச்சிருப்பார், பேரம் விட்டு கேட்டுவான். இருக்கிற எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணுமோ இவன் ஒரு பைசா சம்பாதிச்சிருக்க மாட்டான். ஆனால் நாடு நாடா போவான், ஊரா சுற்றுவான், பண்ணாத கேளிக்கை இல்லை, அத்தனையும் பண்ணுவான். என்னடா இப்படி பண்ற அப்படின்னா, எங்க தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நான் பண்றேன், உனக்கு எங்க போச்சு அப்படின்னு கேட்கறானோ இல்லையோ. அது மாதிரி தான் அவர் ரெண்டு பேரும் விளக்கேற்றிட்டா. இவர் பார்த்தா இந்த நாராயணன் வெறும் நாராயணன் இல்லை, ஸ்ரீமன் நாராயணன் இவர் தான். யாரெல்லாம் எம்பெருமானுக்கு பிராட்டியாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை யாரெல்லாம் ஆசிரிக்கிறார்களோ அவர்களே எம்பெருமானை ஆசிரித்தவர்களாக ஆகிறார்கள், அவர்களுக்கே தரிசனம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டார். இவர் தான் முதல்ல பார்த்தார். இவர் ரெண்டு பேரும் விளக்கேற்றினாலும் இல்லையோ, பிரகாசமா தெரிஞ்சுனா கருட வாகனா ரூடனாக பெருமாள் சேவித்ததை பெருமாளை சேவிச்சன்னு கூட சொல்லலை. இந்த திருமங்கை ஆழ்வார் மங்களாதாரம் பண்ணிட்டே இருந்தார். பன்னெண்டார் திருக்கண்ணம் அங்கே போனார். பெருமாள்கிட்ட போய் திருக்கண்ணபுரத்தில் பெருமாள்கிட்ட போய் கேண்டார். திருமந்திரத்தினுடைய எல்லா அர்த்தங்கள்லாம் கேண்டார். கேட்டு சொல்லும், நம்மளை பற்றி பாடும் அப்படின்னார். அதுக்கு அவர் என்ன பாடார்? திருக்கண்ணபுரத்துக்காக 100 பாசுரம் மங்களாதாரம் பண்ணிருக்கார் திருமங்கை ஆழ்வார். திருக்கண்ணபுரத்துக்கு 100, திருநறையூருக்கு 100, திருப்பரங்கத்துக்கு 50 தான். ஏசுவாமினா அவர் ஆச்சாரியஸ்தானம் ரெட்ட சம்பாவனை. அங்கே இவர் 50 பாடினார் இங்கே பெருமாளுக்கு. அங்கே ஆச்சாரியனுக்கு 100 பாசுரம். திருநறையூர் நம்பிக்கு 100 பாசுரம், திருக்கண்ணபுரம் எம்பெருமானுக்கு 100 பாசுரம். இவர் தான் திருநறையூர் நம்பியாக அவரிட தான் பஞ்சசம்ஸ்காரத்தை பெற்றுக்கொண்டார். இவரிடத்திலே திருமந்திரத்தினுடைய மந்திரத்தை பெற்று இப்ப மந்திரத்தினுடைய அர்த்தத்தை கேட்டாரோ இல்லையோ, கேட்டு முடிச்சிருந்த உடனே சரி நம்மளை பத்தி பாடும்னா அப்பதான் சொல்லிட்டார், உன் திருவெட்டெடுத்தும் கத்து உத்ததும் அடியார்க்கடிமைன்னு சொல்லிட்டார். பகவத் சேஷத்துவத்தை காட்டிலும் பாகவத சேஷத்துவம் உயர்ந்ததுன்னு காமிக்கிறதுக்காக ஆழ்வார் சொன்னார் இல்லையோ. அது மாதிரி தான் பெருமாள் தரிசனம் கொடுத்துருக்கார். இவ ரெண்டு பேரும் விளக்கேற்றிட்டா. பெருமாள் நேரம் வந்துட்டா. வெளிச்சம் நிறைய பேர் நெருப்புண்டான்னு சொன்னா எல்லாரும் வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது இல்லையா, 1000 பேர் வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது இல்லையோ. இவா ரெண்டு பேரும் விளக்கேற்றினா இந்த ஆழ்வார் பார்த்துட்டா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கணி நிறமும் கண்டேன், செருக்களரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கங்கை கண்டேன், என் ஆழி வண்ணன்பால் என்று எப்படி சொன்னார்? திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சார். நம்ம சம்பிரதாயத்தை ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீன்னு சொல்ல முடியும். நம்ம சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவன் இருக்கா. அதே போல நம்ம ஏதாவது சொல்லணும்னா வெறும் வைஷ்ணவன், நாங்களாம் வைஷ்ணவாள் அப்படி சொல்ல மாட்டோம், ஸ்ரீ வைஷ்ணவாள்னு சொல்லுவா. சில பேர் சொல்லுவா நீங்கள்லாம் வீர வைஷ்ணவாளோ அப்படிமா. வீர வைஷ்ணவா இல்லை சுவாமி, ஸ்ரீ வைஷ்ணவா. ஏன் ஸ்ரீ வைஷ்ணவா? வீர வைஷ்ணவான என்ன அருவாள் கத்தி கப்படாலாம் வச்சுருக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எம்பெருமானுடைய திருவடிகளே, அந்த அதுலேயும் திருவடினா வெறும் அடி சொல்ல பாருங்க, திருவடி. ஏன்னா பெருமானுக்காக 2 திருவடிகளை சாதித்து கொண்டு அவனுடைய திருவடிகள் 2 எதை போல இருக்கு? அது 2ம் தாமரையை போலே, தாமரையை ஒக்குவ நோக்கும்படியோ எம்பெருமானுடைய அந்த சிவந்த திருவடிகள் இருக்கு. அந்த கூசிப்பிடிக்கும் மெல்லடின்னு ஆழ்வார் சொல்றாருன்னா அந்த திருவடி அவ்வளவு மிருதுவாக இருக்கக்கூடிய திருவடி. அந்த திருவடிக்காக தான் திருப்பாதங்களை இழிச்சிக்கொண்டு அதுக்கப்புறம் பிராட்டிக்காக மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமாகத்தான் அவளுடைய திருவடியை சாதித்துக் கொள்வது போலத்தான் இந்த திருமண்காப்புன்னு சொல்லுமே. அதுவும் மண்காப்பல்ல, திருமண்காப்பு. அது அடி அல்ல, திருவடி. வைஷ்ணவம் அல்ல, ஸ்ரீ வைஷ்ணவம். எப்படி சொன்னாலும் வெறு நாராயணனா, ஏகாயன நாராயணனா அல்ல, எம்பெருமான் ஸ்ரீமன்னு நாராயணம். அந்த ஸ்ரீமத்தை கொண்டு வந்து கொடுத்தார். இவ பெருமாளை சேவிச்சேன்னு சொல்ல உபய விபூதி யுக்தன்னு சொன்னார் முதலாழ்வார். 2வது ஆழ்வார் சொன்னார், இவர் தான் அந்த உபய விபூதி யுக்தன் வேறாரும் அல்ல, நாராயணனே என்று சொல்லி போந்தார். அவர் வெறும் நாராயணன் அல்ல, ஸ்ரீமன்னு நாராயணன் அப்படின்னு ஸ்ரீமத்தையும் சேர்த்து சொன்னாரோ இல்லையோ. அதனாலதான் சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீவைட்டவம். ஏன்னா இந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீவைட்டவ சம்பிரதாயம்னு சொல்லணும்னா அதுக்கு கோடு போட்டவர் யாருன்னா முதலாழ்வார்கள் 3வரிலே பேயாழ்வார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் நம்ம ஆழ்வார். சரி, நம்மளோட ஆழ்வார் ஆறுன்னா தெரியல, என்ன ஆற சொல்லலாம்னா நமக்கு பக்கத்தில் இருக்கா சனப்படத்தில் இருக்கிறவாள் சொல்லலாம். நமக்கு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் ஆறுன்னா பேயாழ்வார் சொல்லலாம், ஏன்னா பக்கத்தில் இருக்காரோ இல்லை. அப்போ நம்ம ஆழ்வார் ஆறுன்னு சென்னப்பட்டத்தில் இருக்கிறவாளை கேட்டா அவள் என்ன சொல்லணும்? பேயாழ்வார நம்ம ஆழ்வார். சரி சுவாமி, ஆழ்வார் ஆட்டம் பண்ணுறீ போல் இருக்கே அப்படின்னா
எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் எங்கள் ஆழ்வார் இப்படின்னு சொல்லிக்கலாம். எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவாள் எங்கள் ஆழ்வார் சொல்லிக்கலாமோ. ஆனால் அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஆழ்வார் நம்மாழ்வார் என்று சொல்லுமா போலே பேயாழ்வாருங்கிறவர் தான் திருவிலே ஆரம்பித்தார். ஸ்ரீயை கண்டேன் வெறுன பிராட்டிய இறையும் அஸ்யேஷானா ஜெகதகா விட்டுபத்தின்னு சாஸ்திரம் சொல்லித்தோல்லையோ. அப்ப அந்த பிராட்டியானவள் ஒரு நாளும் பிரியாமல் ஒரு நாளும் பிரிகிலேனேன்னு சொல்லும்படியாக இறையும் அகலகில்லேன்னு சொல்லும்படியாக ஒரு நாள் கூட பிரியாமல் ஒரு க்ஷணம் கூட பிரியாமல், அதாவது ஜீவேயம் க்ஷணமபின்னு சொல்லும்படியா ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டான் அப்படின்னு ராகவன் சொன்னான். ஸ்ரீ ராமாயண காலத்தை தான் பிராட்டியை பிரிஞ்சிருக்கும் போது உன்னை பிரிஞ்சிருந்தேனே ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாதேன்னு சொன்னார். இங்கே பிராட்டியோ ஒரு க்ஷணம் பிரியாமல். இதைத்தான் அளவந்தார் தான் தன்னுடைய கிரந்தம் சதுஸ்லோகின்னு சோத்திர பாடங்கள் பண்ணிருக்காரோ இல்லையோ, அதுல 4 ஸ்லோகத்தாலே சதுஸ்லோகிங்கிற கிரந்தத்தாலே பிராட்டியினுடைய பெருமையை எத்தனை பெருமையா சொல்லலாம். 4 ஸ்லோகங்கள். அதுல காந்தஸ்தே புருஷோத்தம் மணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு சொல்லும்படியா இந்த லோகத்துக்கே ஈஸ்வரின்னு சொல்லப்படுபவள் இந்திரான்னு இந்திரான்னு பேர். இந்திரா அப்படின்னு சொன்னா பிராட்டி சொல்லும். இந்திரான்னு சொன்னா பிராட்டிக்கு பேரு. இந்திரான்னு சொன்னா இந்திரனுடைய பெண்டாட்டிக்கு பேரு இந்திரான்னு. அங்கே இந்திரான்னு சொன்னா இவளுக்கு தாயாருக்கு ஸ்ரீஸ்தனாபரணம் தேஜஹாஷி ரங்கே ஸ்ரீயமாஷியா சிந்தாமணி விவோத்பாங்க முத்சங்கே அனந்த போகினஹான்னு சொல்லப்படுவதாக பெருமாள் திருமகள் கேள்வன். திருமகள் அப்படின்னா பெரிய பிராட்டியார் கேள்வன். அவள் சொல்லுவதை கேட்கக்கூடியவர். கேட்டுட்டு பேசாம இல்லை. அவர் என்ன பண்றார்? கேட்டுட்டு காரியங்கள் நிறைய சாதிக்கிறார். அப்படித்தான் அந்த பிராட்டியினுடைய கல்வனாக இருக்கக்கூடியவன். நூலாட்டி கல்வன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். நூலாட்டினா பிராட்டிக்கு தான் நூலாட்டி அப்படின்னு பேர். நூலாட்டி கல்வனாக இருக்கக்கூடியவன். அந்த ஸ்ரீமத்துவத்தை சொன்னது ஆழ்வார். இங்கே என்ன சொன்னார்? திருக்கண்டேன். பிராட்டியை முதல்ல சேவிச்சேன் நான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். திருமேனியை சேவிச்சேன். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கு அணிநிறமும் கண்டேன். பெருமாள் திருமேனி எத்தனை ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான திருமேனியோ இல்லையோ. அதிலே தான் சங்கென்ன சக்கரம் என்ன கதை என்ன சார்ங்கம் என்ன கட்கம் என்ன எல்லாவற்றையும் ஏந்து கொண்டு செருக்கு அணிநிறம் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். அதில் பெருமாள் சக்கரத்தார்வானை எழுந்தி கொண்டு செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன். புரிசங்கங்கை கண்டேன். அவனுடைய சங்கத்தை சேவித்தேன் சக்கரத்தை சேவித்தேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கை கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் அப்படின்னு என் ஆழிவண்ணன் பால் என்று சொல்லி அவர் சேவிச்சார். முதல்ல பிராட்டியை சேவிச்சேன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அப்பதான் இந்த தேனமரும் பூமேல் திருன்னு சொல்லி முடிச்சார். திருல ஆரம்பிச்சார் இல்லையா? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆரம்பிச்சார் இல்லையா? கடைசி பாசுரம் எழுத முடியும் தேனமரும் பூமேல் திரு அப்படின்னு சொல்லி முடியும். திரும்ப இதெல்லாம் அந்தாதி பாசுரம். இந்த அந்தாதி பாசுரம்னா முதல் பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பாசுரம் 100வது பாசுரம் சேவிக்கணும். 100வது பாசுரம் சேவிச்சு முடிக்கிற சப்தம் இருக்கும் இல்லையோ அது திரும்ப முதல்ல வரும். அப்ப திரும்ப அதை சேவிக்கணும். அதே மாதிரி 2வது திருவந்தாதி சேவிக்கணும். அன்பேதகளியான்னு சொல்லிட்டு கடைசியா முடியும் அன்புன்னு திருப்பி அன்புல ஆரம்பிக்கணும். அதே போல திருக்கண்டேன்னு ஆரம்பிக்கும். தேனமரும் பூமேல் திரு முடியும். திரும்ப திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சேவிக்கணும். இதுதான் அந்தாதி பாசுரங்கள். பாசுரங்களுக்கு உள்ளுக்குள்ள உள்ள 1 2 1 2 2 3 3 3 4 4 5 5 4 இப்படியே வரும். அந்தந்த முடிவு ஆரம்பம் அதுக்கு அந்தாதின்னு பேர். அப்படித்தானே பாசுரங்கள் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இந்த சம்பிரதாயத்தையே சீவிட்ட சம்பிரதாயம் என்று சொல்ல வேணும்படியாக திருன்னு சொல்லி பிராட்டியினுடைய புருஷகாரத்தால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான்கிற அளவுக்குத்தான் அந்த எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணன் சொல்ல வேணுமோ அப்படிங்கிற அளவுக்குத்தான் ஸ்தாபித்து கொடுத்து போந்தவர்கள் 3 ஆழ்வார்கள். பொய்கை என்ன பூதம் என்ன பே என்ன இன்னும் 3 ஆழ்வார்களுடைய அவதாரங்கள். முந்தா நாள் ஒருத்தருக்காச்சு பொய்கை ஆழ்வாருக்கு, நேத்திக்கு ஒரு ஆழ்வாருக்காச்சு பூதத்தாழ்வாருக்கு, இன்று ஒரு ஆழ்வாருக்கு ஆகிறது அது பேயாழ்வாருக்கு. 3 ஆழ்வார்களும் இப்படி ஞானத்தோடு பக்தியோடு தரிசனத்தை பெற்ற ஆழ்வார்கள். பெருமாளுக்கு இந்த பரம பக்தனுக்கு நடுவிலே நாம் மாட்டிக்கொள்ள வேணுங்கிற ஆசை. யசோகனுடைய தாம்பு கைத்தாலே கட்டுப்பட ஆசைப்பட்டான் அன்று. அதே போல இந்த ஆழ்வார்கள் பரம பக்தியாலே ஊன்றி இருந்தபடியினாலே இவர்களுடைய பக்திக்கும் ஞானத்துக்கும் நாம் தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்று இவர்களுடைய அதாவது இவர்கள் இருந்ததான இடைகளிலே தானும் நெருக்குண்டான் இந்த ஆயன். அந்த ஆயனாறு திருக்கோவலூரிலே இருக்கக்கூடியதான ஆயன். அந்த ஆயன்தான் நெருக்குண்டான் அப்படின்னு சொன்னா இந்த 3 சம்பந்தம் திருக்கோவலூரிலே ஏற்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு திவதேசத்துக்கும் ஒரு பெருமை உண்டு. இந்த திவதேசத்துக்கு என்னன்னா
3 ஆழ்வார்களை ஒன்றா சேர்த்த பெருமை இந்த பெருமாளுக்கு. ஆச்சா, 3 ஆழ்வார்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்த பெருமை. இந்த 3 ஆழ்வார்கள் வந்ததுனால தான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவதாரம் இல்லையோ. இந்த 3 ஆழ்வார் முதல்ல வரலைன்னா மிச்ச ஆழ்வார்கள் எப்படி அவதாரம் பண்ணியிருப்பா? இவர்கள் தான் ஆரம்பம். சில பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காது, ஆனால் முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பாருங்கோ, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு கொண்டு 10 குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை மேலே ஒரு வாஞ்ச தனியாக தாயார் தோப்பனாக இருக்கும். பகவானுக்கு இந்த ஆழ்வார்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசைக்கே அத்தனை வாஞ்ச. முதல்ல பிறந்ததோர்கள் இந்த ஆழ்வார்களோ இல்லையோ, அப்போ இவர்கள் மேலே தனித்தன்மை கொண்டு எம்பெருமான் அத்தனை விசேஷத்தை கொடுத்தான், தரிசனத்தை கொடுத்தான்ங்கிற பெருமை இவர்களுக்கு உண்டுன்னா, அப்போ முதலாழ்வார்கள் தொடக்கமாக கடைக்குட்டி ஆழ்வார் ஈராக இந்த ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சமய குறவர்களாக இவர்கள் பாடின பாசுரங்கள் தான் ஆழ்வார்கள் அருளி செய்ததான அருளி செயல்கள்னு சொல்கிறோம். 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம். இந்த 3 ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்கள் ஐப்பசியிலே திருவோணம், ஐப்பசியிலே அவிட்டம், ஐப்பசியிலே சதயம்ங்கிற 3 திருநக்ஷத்திரங்களை கொண்ட இந்த ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்களை அனுபவிக்கும்படியான ஒரு பிராப்தத்தை பெற்றோங்கிறத இந்த நாளிலே ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திர மகோத்சவ தினத்தன்னு இன்றைய தினத்தன்னு ஒரு மணி நாள் காலம் இந்த ஆழ்வார்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிராப்தத்தை ஆழ்வார்களே கொடுத்தார்கள் அப்படிங்கிறதாக நினைத்து கொண்டு ஆழ்வார்களுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு ஆழ்வார்கள் கொடுத்திருந்தாலும் மூலத்தை சேவித்தாலுமே கூட அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு ஸ்புரிக்க வேண்டுமே. அதை சொன்னதுன்னு சொன்னால் அது ஆச்சாரியர்களும் அந்த ஆச்சாரியர்களும் வாழ வேணும். அந்த ஆச்சாரியர்கள் அர்த்தங்களை கொடுக்கவினால் புரிந்து கொள்ளுவது எப்படி? ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு யந்திரத்தை கொடுத்து இந்த யந்திரத்தை வைத்துக்கொண்டு ஏதேனும் செய்து கொள்ளு. ஏதோ படகு இருக்குது, இந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டான் அர்த்தம், வெள்ளத்தில் மாட்டின்ட்டான், படகு கொடுத்துட்டோம், துடுப்பையும் கொடுத்தாச்சு, தப்பிச்சு வாடான்னு சொன்னால் துடுப்பு போட தெரியலன்னா என்ன பண்ணுறது? எப்படியோ தப்புந்தபரமாக போட்டால் மடுவில் போய் முழுங்கிடும். அது மடு முழுங்கி போடுவோம். அது நடக்கக்கூடாது இல்லையோ. எந்த பக்கம் துடுப்பை போட வேணும்னு தெரிந்து அதை நமக்கு நடாத்தி கொடுத்தவர்கள் ஆச்சாரியர்கள். இன்னும் அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு சொன்னபடினால தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் இப்படி அதை சொல்லி கொண்டு உள்ளோம். அப்படின்னா அந்த ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களை கொடுத்தபடினாலும் அர்த்தங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பித்தது. அப்படி சொன்னால் அந்த ஆச்சாரியர்கள் வாழ வேணும். சரி, இந்த ஆச்சாரியர்கள் வாழணும்னா பிரமாணங்கள் அவர்கள் கொடுத்து போனார்களே, அந்த பிரமாணங்கள் வாழ வேணுமே, அவர்கள் சொன்னதான ஸ்ரீசுக்திகள் வாழ வேணுமே. அது வாழணும்னா திரும்ப திரும்ப நாம் அதை படிக்க வேணும். ஏதோ ஆரோ எழுதி வச்சுட்டா அதை நம்ம படிப்பதற்கல்ல, ஆரோ இன்னைக்கு எழுதினா அதை நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் சொல்லுவதிலே அர்த்தமே கிடையாது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக சாஸ்திரம் தெரிந்தவர்கள், ராமாயணத்தை அறிந்தவர்கள், மகாபாரதம் புரிந்தவர்கள், உபனிஷத்தை தெரிந்தவர்கள், அர்த்தங்களை தெரிந்தவர்கள், ஏன் சில நேரங்களிலே அவர்கள் எம்பெருமானையே தரிசித்தவர்கள், அப்படி இருக்கக்கூடிய பெரியவர்கள், எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து வந்ததான ஆழ்வார்கள், அவர்கள் சொன்ன அர்த்தங்கள் தானே நமக்கு, அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு வேற ஏதோ நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதெல்லாம் ஏதோ தாழ்ந்த விஷயங்களாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நிறைய பட்டோலைகள், நிறைய ஓலையில் எழுதி வச்சிருக்கா வாழலாம். அத்தனை காலத்தில் அந்த அந்த ஆணி எடுத்து குத்தி 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 எழுதி வச்சிருக்கா. இன்றைக்கி நிறைய பிரிண்ட் போடலாம், அதெல்லாம் போடுறா, நிறைய பேர் போடுறா. ஆனால் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் அதை நம்ம அடோப் ரீடர் அப்படின்னு ஒன்று எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் அவர்கள் போடுவதற்கு அர்த்தமே இல்லாமல் போகும். ஏன்னா அந்த புஸ்தகங்களை வாங்கணும், அவர்கள் ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா பண்ணுறா அப்படின்னு சொன்னால் அதை நாம் வாங்க வேணும். எத்தனையோ காசு பணம் காசு நிறைய செலவு பண்ணுவோம். ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுவாள் இல்லையோ, ஏதோ கடுகு இருக்கிறது தெரியாது, பெருசாக இருக்கிறது தெரியும் அப்படி சொல்லுவாள் இல்லையோ. அந்த மாதிரி அல்லாமல் காசு அதை செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப கருவித்தனம் பண்ணிட்டு பணத்தை கொண்டு விட்டு விளாசது அப்படி சொல்கிறாள் இல்லையோ ஆங்கிலத்தில். அது மாதிரி அல்லாமல் நாம் அந்தந்த கிரந்தங்களை, கிடைக்கிற கிரந்தங்களை அவசியமாக அதை வாங்கி அதை உட்கார்ந்து அமர்ந்து நிதானமாக வாசித்து பார்த்தோம்னா என்ன தமிழிலே அவர்கள் சொல்லி உள்ளார்கள்ங்கிற அந்த ஆழ்ந்த அர்த்தமானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். கடைசியாக ஆரம்பம் பிறந்தேன் ஒன்றுமே இல்லை, புறப்பட்டதுக்கு முன்னாடி ஒரு 5% விழுக்காடாவது எம்பெருமானை பற்றி தெரிந்து கொண்டோங்கிற நிலைமையிலாவது நாம் போவோம் அல்லவா அப்படிங்கிறத நினைத்து கொண்டு அதை நாம் செயல்படுத்த வேணுமாக கூட்டியாரிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு முதலாழ்வார்களுடைய திருவிழலுக்கு பல்லாண்டு பாடி ஆச்சாரியருடைய திருவிழலுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமா திருமுனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாத்து நித்திய நித்தமங்கலம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.